तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत्. இந்த ஸ்லோகம் ராமானுஜர் வேதாந்தார்த்தங்களை எல்லாம் எப்படி அனுகிரகித்தார் என்னும், வேத வாக்கியங்களுக்கு நடுவிலே மேலெழுந்த வாரியாக தோன்றின முரண்பாடுகள் அத்தனையும் எப்படி களைந்து வேதங்களுடைய உண்மையான அர்த்தங்களை உலகோருக்காக ஈந்தார் என்னும் அவர் வைபவம் சொல்ல வந்தது. யஹா ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீஷமது. யார் ஒருத்தர் ஸ்ருதி என்னக்கூடிய வேத வேதாந்தங்களிலேயும் ஸ்மிருதி என்னக்கூடிய வேத உபபிரம்மணங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் ஆகிய எல்லாவற்றிலும் இருந்த சில சந்தேகங்களை எல்லாம் களைந்து அதை உலகோர்க்காக தெளிவுபடுத்தி கொடுத்தார் என்று பார்த்தோம். அப்படி ராமானுஜர் இத்தனையும் சொல்லும்படி ஆக வேண்டும் என்றால் அது ஆளவந்தாருடைய திவ்யமான கடாட்சத்தாலே ஏற்பட்டது. காஞ்சிபுரத்திலே தேவாதிராஜனுடைய சன்னதியிலே கரியமாணிக்க பெருமாள் சன்னதிக்கு அருகில் ஆளவந்தார் இளையாழ்வாரை கடாட்சித்தார் என்கிற அளவுக்கு நேத்திக்கு நாம பார்த்துட்டோம். பிற்பாடு ஆளவந்தாரை சேவிக்க வேணும்னு பெரிய நம்பிகள் மூலமாக ராமானுஜர் அழைத்து செல்லப்பட, ஆனால் அதற்குள் ஆளவந்தார் ஸ்ரீ வைகுண்டத்தை நோக்கி நடையெடுக்க, அதனாலே ராமானுஜர் ஆளவந்தாருடைய தரிசனம் கிட்டாமல் மனது நொந்து பெரிய பெருமாளையே சேவிக்காமல் திரும்ப காஞ்சிக்கு வந்து சேர்ந்து விட்டார் என்று கேள்விப்பட்டோம். பிற்பாடு இளையாழ்வாருடைய திருவுள்ளத்திலே சில சந்தேகங்கள் எழ, அதை திருக்கச்சி நம்பிகள் மூலமாக தேவப்பெருமாளிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முனைந்தார். திருக்கச்சி நம்பிகளும் தேவப்பெருமாளிடத்திலே கேட்டு முக்கியமான 6 வார்த்தைகளை வாங்கி கொடுத்தார். அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதையேவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாது அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாது பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா என்ன 6 வார்த்தைகள். அதிலே பூர்ணாச்சாரியர்னு பெயர் பெற்ற பெரிய நம்பிகள், அவரையே தான் நீர் ஆச்சாரியனாக கொள்ள வேணும் என்று தேவப்பெருமாளுடைய நியமனம். அந்த நியமனமடியாக பெரிய நம்பிகளை ஆசிரியிப்போம் என்று காஞ்சிபுரத்திலிருந்து திருவரங்கத்தை நோக்கி ராமானுஜர் புறப்பட்டார். அதே சமயத்தில் ஆளவந்தாரோ திருநாட்டுக்கு எழுந்தருளி விட்டார். சம்பிரதாயத்துக்காக நாம தான் இளையாழ்வாரை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரத்தை நோக்கி வருகிறார். இப்படி ஒருத்தர் போகும்போது நடுவழியிலே மதுராந்தகத்திலே சந்தித்துக் கொண்டு பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து வைத்து திருமந்திரந்தயன் சரமஸ்லோகம் முதலான ரகசியங்களை எல்லாம் நன்கு உபதேசித்தார். அவர்கள் இருவருமாக புறப்பட்டு காஞ்சிபுரத்திலே வந்து சேர்ந்து கீழக்கோபுர வாசலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய மேற்கு பக்கத்திலே பெரிய நம்பிகள் குடும்பமும் அதனுடைய கிழக்கு பக்கத்திலே ராமானுஜருடைய குடும்பமாக வசித்து வந்தார்கள். அப்ப பெரிய நம்பிகள் பல அர்த்தங்களை தினப்படி ராமானுஜருக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தார். அப்படிங்கிற அளவுக்கு கதையை நேத்திக்கு பார்த்திருக்கோம். முன்கதை சுருக்கம் சொன்னா தானே நாம எங்க இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இனி மேற்கொண்டு கதையை தொடரலாம். இப்ப நாம பார்க்க போது ராமானுஜர் சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்ளுவதற்காக ஏன் தூண்டப்பட்டார், அவருக்கு கிரகஸ்தாசிரமத்துல ஆசை போய் ஏன் எல்லாவற்றையும் துறந்து சந்நியாசியாக வேணும்னு பார்த்தார் என்பதை இப்ப பார்க்க போறோம். இதுக்கு வித்திட்டா போலே முதல்லயே ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு. திருக்கச்சி நம்பிகளுடைய போனகம் செய்த சேடத்தை உண்ட மிச்சலை ராமானுஜர் சாப்பிட வேண்டும்னு பார்க்க, ஆனால் அது ஏனோ ராமானுஜருடைய துணைவியார் அதற்கு ஒத்துழைக்காமல் அவள் ஏதோ ஒன்று செய்ய முதல்ல சுவாமிக்கு அவளிடத்திலே சிறு வெறுப்பு மூண்டதுங்கிற அளவுக்கு பார்த்துட்டோம். ஆனா திருக்கச்சி நம்பிகளுடைய பிரசாதத்தை இவர் எடுத்துக்கிறதுக்கு முடியல.
அதுக்குள்ள திருக்கட்சிகள் வந்து பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணினுட்டு இலையை எடுத்து அலம்பி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால் அது நிகழாமலே போய்விட்டது. இதிலேயே சுவாமிக்கு துளி மனவருத்தம் ஏற்பட்டது. இனி அதே போல் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார். தம் திருமாளிகையிலே மேல் பாதியிலே பெரிய நம்பி குடும்ப சகிதமாக எழுந்தருளை இருக்க தக்கதாக இடம் சமர்ப்பித்து தளிகைக்கு வேண்டும் பதார்த்தங்களும் சமர்ப்பிக்க நம்பியும் 6 மாசம் அங்கே எழுந்தருளி இருந்து இளையாழ்வாருக்கு திராவிட வேத பிரபந்தங்களையும் தர்சன விஷய ரகசிய விசேஷங்களையும் பிரசாதிக்க இளையாழ்வாரும் பிரீதியுடனே செவிக்கினிய செஞ்சொல் கேட்டு கிருதார்த்தராய் இருக்கும் காலத்தே பாசுரங்களாகட்டும் ரகசியத்திரயமாகட்டும் பகவத் விஷயமே கேட்பதற்கு செவிக்கினிய செஞ்சொல்லாக இருக்கும். அதனால பெரிய நம்பிகளிடத்திலே தினப்படி நிறைய காலக்ஷேபம் பண்ணி கொண்டே இருந்தார். அப்போது ஒரு நாள் திருமஞ்சன முறையிலே எண்ணெய் காப்பு சாத்த வந்த ஸ்ரீ வைஷ்ணவர் க்ஷுத்து நலியான் என்றவாறு இளையாழ்வாரும் தம் தேவிகளை அழைத்து ஸ்ரீ வைஷ்ணவர் விடாய்த்திருக்கிறார், பரிஷிதான்னம் இல்லையோ என்ன, தேவிகளும் அல்பமாகிலும் இல்லை என்று சொன்னாள். அவ்வூர்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், அவருக்கு வயிற்றில் பசி, கைங்கரியத்துக்காக வந்திருக்கார். அப்ப ஏதேனும் நமக்கு சாப்பிடறதுக்கு கிடைக்குமா என்று ராமானுஜருடைய திருமாளிகையில கேட்டார். இளையாழ்வாருக்கும் ரொம்ப ஆசை. ஒருத்தர் அன்னம் வேணும்னு கேட்கிறாருன்னு அவளிடத்தில் போய் அன்னம் இருக்கிறதா பெண்ணைன்னு மனைவியின் இடத்துல கேட்டார். ஒரு துளியும் இல்லை அப்படின்னு அவள் பதில் சொல்லிட்டார். ஏன் சொன்னாங்கிறது இப்ப நம்ம பார்க்கல, பதில் சொன்னாள்ங்கிற அளவுக்கு பார்த்துப்போம். அவள் அப்படி சொல்லிட்டுபடியாலே ஓ இது என்ன இப்படி அவள் இல்லைன்னு சொல்லி விட்டாளே, ஓ இல்ல போல் இருக்கிறது, நிஜத்திலே இல்ல போல் இருக்கு, அதனால இல்லைன்னு சொல்லிட்டார்னு இவர் நினைத்தார். ஆனால் உள்ளே புகுந்து சோதித்தருளி பாத்திரத்திலே பழைய பிரசாதம் சமிருத்தமாயிருக்க கண்டு தேவியாரை அழைத்து ஸ்ரீ வைஷ்ணவர் அழைத்திருக்க இப்படி செய்தாயி. ஆனா உள்ளே தளிக பண்ற உள்ளுக்குள்ள போய் பார்த்தா பாத்திரத்துல நிறைய பழைய சோறு இருந்தது. ஒரு சோற்றை வைத்துக் கொண்டு வந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கு இல்லேன்னு சொல்லிட்டாலே, இப்படி போய் நிகழ்ந்ததே மறுபடியும் ஒரு திருவுள்ள கலக்கம். ஏற்கனவே திருக்கட்சி நம்பிகள் விஷயமாக முதல் கலக்கம், அடுத்தது இப்போ நடந்து ஸ்ரீ வைஷ்ணவருக்கு சோறு இல்லைன்னு சொல்லிட்டதுனாலே 2வது கலக்கம், இனி 3வது. அந்த கலக்கத்தினாலதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த சரித்திரத்தை சொல்றார். ஒரு நாள் கிணற்றின் கரையிலே இளையாழ்வார் தேவிகளும் பெரிய நம்பி தேவிகளுக்கும் ஒரு தோண்டி வியாஜமாக சண்டையானவளவிலே இவர்கள் இருவரும் ஒரு திருமாளிகையினுடைய மேல பக்கம் கீழ பக்கத்தில் இருக்கார்கள்னு பார்த்தோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த திருமாளிகையை நம்ம சேவித்துக் கொள்ளலாம், அதுல இருக்கிற கிணறையும் சேவித்துக் கொள்ளலாம், சாலை கிணறையும் சேவித்துக் கொள்ளலாம். அது கொஞ்சம் தள்ளி இருக்கு கோவில் இருந்து, இது கோவிலுக்கு பக்கத்திலேயே இருக்கிற திருமாளிகை. இந்த கிணற்றுல தான் 2 தேவிமார்களும் தண்ணீர் தூக்க வேண்டும். ராமானுஜருடைய தேவிகளும் சரி, பெரிய நம்பிகளுடைய தேவிகளும் சரி. ஆனா அந்த மாதிரி ஒரு நாள் தண்ணீர் தூக்கும் போது ஏதோ ஒரு பூசல் ஏற்பட்டு போயிற்று. நீ உயர்ந்ததா, நான் உயர்ந்தவளா, எச்சாதியிலே பிறந்தோம், எக்குலத்திலே பிறந்தோம், ஏதோ சில பேச்சுவார்த்தைகள் நிகழ, அதனால 2 பேருக்கும் பூசல் போக. அப்ப இளையாழ்வார் கிரகத்தில் இல்லை. பெரிய நம்பிகளுடைய தேவிகள் என்ன பண்ணிவிட்டாங்கிறது பெரிய நம்பிகளுக்கு தான் தெரிய வந்தது. அவர் தான் கிரகத்தில் இருந்தார். தெரிகின்றவருக்கு மனசு ரொம்ப வருத்தப்பட்டு போய் பெரிய நம்பி கேட்டருளி தம்முடைய தேவிகளை மிகவும் கோபித்து இளையாழ்வாருக்கும் அறிவியாதே தேவிகளையும் அழைத்து கொண்டு மீண்டும் கோயிலுக்கு எழுந்தருளினார். இளையாழ்வார்கிட்ட சொல்லிக் கொள்ளாமலே தம்முடைய திருத்தேவியார் அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கே திரும்பி போயிட்டார். ராமானுஜர் திரும்ப வந்தார். வந்தவரை சுத்தி சுத்தி பார்க்கிறார். எங்க பெரிய நம்பிகளை காணும், பக்கத்தில் இருக்கிறவாளை விசாரித்து பார்த்தால் இது நிகழ்ந்தது. ஆகையாலே பெரிய நம்பிகள் மனவருத்தத்தோட புறப்பட்டு போனார் என்று செய்தி அறிவித்தார்கள். அதனாலே இளையாழ்வார் திருவுள்ளம் மிக்க வருத்தத்துக்கு உட்பட்டார். தேவிகளை கோபித்து பாகவத பிரச்சாரத்துக்கு இழாய்த்து அப்போதே கோயிலேற எழுந்தருளினார். இவ்வளவு தூரம் பாகவத பிரச்சாரப்பட்டு விட்டோமே என்று பெரிய நம்பிகளும் நினைக்கிறார், பாகவத பிரச்சாரப்பட்டுட்டோமே என்று இளையாழ்வாரும் நினைக்கிறார். ஒருத்தருக்கொருத்தர் இவர்கள் சண்டையே போட்டிருக்க வேண்டாம் என்று இருவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப மெதுவெதுவே ராமானுஜருக்கு தோண ஆரம்பிச்சது, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கவே இதை போல பலவற்றை நாம் சமாளிக்க வேண்டி இருக்கிறது. பகவத அபச்சாரம், பாகவதாபச்சாரம், ஆச்சாரிய அபச்சாரம், இது இத்தனையுமே ஏற்பட்டு விடும் போல் இருக்கிறது.
இதை செய்திருக்கவே கூடாது என்று தன் திருவுள்ளத்துல கொண்டு திருக்கச்சி நம்பி விஷயமாகவும் ஸ்ரீ வைஷ்ணவர் விஷயமாகவும் பாகவதவச்சாரப்பட்டாய். இப்போதும் பெரிய நம்பி தேவிகளுடனே பிணங்கி அசஹ்ய அபச்சாரப்பட்டாய். தேவி, நீ என்னென்ன குற்றம் பண்ணிருக்காய்ன்னு பார். ஏற்கனவே திருக்கச்சி நம்பி விஷயத்துல அபச்சாரப்பட்டேன். ஸ்ரீ வைஷ்ணவர் அன்னம் கிடைக்குமான்னு கேட்கச்சே இல்லேன்னு சொல்லி பாகவத அபச்சாரப்பட்டாய். இப்போ ஏன்னே தெரியாமல் பெரிய நம்பி தேவிகளிடத்திலே அபச்சாரப்பட்டு விட்டாய். அசக்கியாபச்சாரமா வேற போச்சு. இது பகவத் அவச்சாரமா இருந்தால் கூட மன்னிப்பு கேட்டு கொண்டு விடலாம். ஆனா பாகவதர்களிட அபச்சாரப்பட்டால் பகவானே மன்னிப்பது கிடையாது. கல்பகோட்டி சதேனாபி நக்ஷமாமி வசுந்தரே என்ன இது வராக பெருமானுடைய திருவாக்கு. என்னிடத்துல எத்தனை நேரம் அபச்சாரப்பட்டாலும் கடைசியில் மனது திருந்தி ஒரே ஒரு புஷ்பத்தை பெருமான் திருவடிகள்ல சமர்ப்பித்து என்னை க்ஷமித்து விடுன்னு பிரார்த்தித்தால் உடனே க்ஷமித்து விடுவர். ஆனால் அவன் அடியாரிடத்துல ஒரே ஒரு நிமிஷம் அபச்சாரப்பட்டு விட்டு அப்புறம் 1 கோடி வருஷத்துக்கு 1 கோடி மலர்களை திருவடிகள்ல போட்டு மன்னித்து விடுன்னு கேட்டுட்டாலும் பகவான் க்ஷமிப்பதே கிடையாது. அதனாலதான் நாம பாகவத அபச்சாரம் மட்டும் படவே கூடாது. பாகவதர்கள் இருந்துவிட்டால் அவர்களை மரியாதையோடு நடத்த வேண்டும். இது பல பேரிடத்துல ஒரு தவறான எண்ணம் காணப்படுகிறது. பாகவத அபச்சாரப்படக்கூடாது வாஸ்தவம் தான். ஆனா நான் யார்கிட்ட அபச்சாரப்பட்டேனோ அவர் பாகவதரே இல்லை, அதனால நான் அபச்சாரப்பட்டேன்னு ஆரோக்கியர் அவரை 2 விஷயம் விசுடுறது. இப்படி போய் விஷயலே அபச்சாரப்படலாமன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரியாது, அவர் பாகவதரே இல்லை அப்படின்னு சிலர் சொல்லலாம். இதை சொல்லுவதற்கு நமக்கு யோக்கியதை இல்லை. அப்ப யார பாகவதர்னு வச்சுக்கணும்னா எல்லா மனிதர்களையும், அவ்வளவுதான் ஒரே வழியை தவிர யாரிடத்திலையும் அபசாரப்படுவதற்கு முடியாது. ஒருத்தருடைய குற்றத்தை பார்ப்பதற்கு 3 பேருக்கு மட்டும்தான் யோக்கியத்தை. பகவான் பார்க்கலாம், பிராட்டி மகாலட்சுமி பார்க்கலாம், யம தர்மராஜன் பார்க்கலாம். இந்த 3 பேருக்கு மட்டும்தான் அதுக்கு யோக்கியத்தை. ஆனா வேடிக்கையா சொல்லுவார்கள், இந்த 3 பேர் தவிர என் குற்றத்தை எல்லாருமே பார்க்கிறான். இவ 3 பேரும் நம்ம குற்றத்தை பார்க்கறதே இல்லை. பகவானும் பார்க்கறது இல்லை, பிராட்டியும் பார்க்கறது இல்லை. அவர் ரட்சிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கார். ஆனா எதிர்த்த வீட்டுக்காரர், அண்ட வீட்டுக்காரர், பின் வீட்டுக்காரர், பங்காளி, உற்றார், உறவினர் இவர்கள் தான் நம்ம குற்றத்தை பார்க்கிறாளே தவிர யாரு இப்ப பகவான் பார்த்து நம்ம என்ன தண்டனையா கொடுத்துட்டார். அபச்சாரம் எங்கும் படக்கூடாது. அதுலயும் பாகவத அபச்சாரம் ரொம்ப குரூரம். அதை பொய்கள் பட்டு விட்டாலே என்ன ராமானுஜர் திருவுள்ளத்திலே கொண்டு தேவி பட்டாய், இப்படி செய்கிற நீ இப்பொழுதே புறப்பட்டு போ என்று தது அனுபந்தியான தனங்களையும் கொடுத்து பயணமாக்கி பிறந்தகமே போகவிட்டு இனி உம்மோடே கூடியிருக்க முடியாது என்ன, அதுக்கு வேண்டிய சொத்து பத்து எல்லாத்தையும் கொடுத்து நீ பிறந்தகத்திலே போய் இருக்கலாம் என்று அனுப்பி வைத்தார். அதுக்கப்புறம் திருவுள்ளத்துல தோண ஆரம்பிச்சது, எப்ப அவளையும் விலக்கி அனுப்பினோமோ இனி சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரித்து விட வேண்டியதுதான் என்ன ஆசைப்பட்டார். இது ஆளவந்தாருடைய பிரார்த்தனை கிணங்க தேவப்பெருமாளுடைய தூண்டுதல்னு தான் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா தேவையற்ற இந்த சண்டை சச்சரவு எல்லாம் ஏற்பட்டிருக்கவே வேண்டாம். சரின்னு சுவாமி நேரே தேவப்பெருமாள் சன்னதிக்குள்ளே சென்றார். அனந்த சரஸ் புஷ்கரணியிலே நீராடினார். அங்கிருந்தே பெருமானை நோக்கி பிரார்த்தித்தார். சந்நியசிக்க சங்கல்பித்து கொண்டு நாம் எல்லாவற்றையும் தொடர்ந்து பரம விரக்தாகிரேசராய் சந்நியாசி ஆகிவிடுவோம். இனி அது கொண்டுதான் சம்பிரதாயத்தையும் வளர்க்க வேண்டும் என்ன திருவுள்ளத்திலே கொண்டு பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறார். பேரருளாளர் சன்னதியிலே எழுந்தருளி சேவித்து தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளே. இவ்வளவு நாளும் தாய் தந்தை மக்கள் என்று எத்தனையோ பாடுபட்டு விட்டேன். நன்னாதார் முருவலிப்ப நல்லுத்தார் கரைந்தேங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை கொண்ட பெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை கொண்டாட்டும் குலங்குணவும் தமருத்தார் விழிமுதியும் வண்டார் பூம் குழலாலும் மனையொழிய உயிர் மாய்தல் கண்ட ஆற்றேன் உலகியற்கை கடல் வண்ணா. இதெல்லாம் இனிமே என்னால தாங்க, இந்த பிறவியும் வேண்டாம், கிரகஸ்தாசிரமும் வேண்டாம், உடனே எனக்கு சந்நியாசம் கொடுக்க வேணும் என்று பிரார்த்திக்க பேரொருளாளரை ஆச்சாரியத்தேன அங்கீகரித்து விண்ணப்பம் செய்ய. ஒருத்தர் சந்நியாசாசிரமம் வாங்கிக்கணும்னா ஆச்சாரியன் சந்நியாசியின் இடத்துலதான் காஷாயம் வாங்கிக்கணும், திருதண்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்க எங்க போய் யாருக்கு தேடுவர்? அதனால தேவப்பெருமாளையே ஆச்சாரியனாக வைத்துக் கொண்டு பிரார்த்திக்க அவரும் திருதண்ட காஷாயாதிகளை நீர் உள்ளதனையும்
தரிக்க கடவீர் என்ற அர்ச்சகமுகேன நியமித்து பிரசாதித்தருளி ராமானுஷ முனி என்று திருநாமம் சாத்தி உகந்தருளி நம்மை ராமானுஷனை மடத்திலே வைத்துவாரும் என்று திருக்கட்சி நம்பிக்கை அருளி செய்தருள. அடுத்து நடந்ததுதான் ஆச்சரியமான செய்தி. இப்படி தேவப்பெருமாளிடத்திலே இளையாழ்வார் பிரார்த்தித்தவுடனே அவரும் அர்ச்சகர் மூலமாக திருதண்டத்தை கொடுத்து காஷாயத்தை கொடுத்து இதை நீவிர் உள்ளதனையும் தரித்து கொண்டிருப்பீர் என்ன தேவப்பெருமாள் அனுகிரகித்தார். அதை பெற்றுக் கொண்டார். இப்ப மாயாவாதி சன்னியாசிகள் எல்லாம் ஏக தண்டிகள். அவர்கள் கையில பிடிச்சிருக்கிற தண்டத்தில் ஒரு கொம்பு மட்டுமே இருக்கும். ஆனா விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசிகள் எல்லாம் திருதண்டிகள். 3 தண்டங்கள் 3 கொம்புகள் இருக்கும். எதற்கெனில் தத்துவம் ஒண்ணுங்கிறது சங்கரருடைய கொள்கை, அதனால ஏகதண்டம். தத்துவங்கள் 3ங்கிறது ராமானுஷருடைய கொள்கை, வேதமான வேதாந்தத்தினுடைய கொள்கை. ஆகையாலே திருதண்டம் 3 தண்டத்தை இதுக்கு சேர்த்து கட்டியிருக்கிறார்கள். என்னால் சித்து அச்சித்து ஈஸ்வரர்கள் ஆகிய தத்துவங்கள் 3 என்று காட்டுவதற்காக கட்டியுள்ளார்கள். திருதண்டத்தை எப்பவும் கையிலிருந்து விடக்கூடாது. காஷாயத்தை எப்பவும் இடையிலிருந்து மாற்றக்கூடாது. சிகை குடுமி உண்டு, யஜ்ஞோபவீதம் உண்டு. ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசிகளா இருந்தால் யஜ்ஞோபவீதம் பூணல் உண்டு, சிகை குடுமி உண்டு, இடுப்பில் காஷாய வஸ்திரம் உண்டு, கையில எப்போதும் திருதண்டம் உண்டு. இவற்றைத்தான் ராமானுஷர் பெற்றுக்கொண்டார். காஷாய சோபி கமனீய சிகாநிவேசம் தண்ட திரயோஜ்வலகரம் விமலோபவீதம் இன்னொரு ஆச்சரியமான ஸ்லோகம். அப்ப ராமானுஷரை சேவித்து பார்த்தால் உயர்ந்த சூரியன் பலபலவென்று விடுவதற்கு தயாராக இருந்தார். சூரியன் உதிக்க உதிக்க இருட்டு ஓடி ஒளி பெருகுமல்லு. அதை போல ராமானுஜ திவாகரா, ராமானுஜர்ங்கிற சூரியன் சம்பிரதாயத்துக்காக ஆக்கப்பட்டார். தேவப்பெருமாள் அவருக்கு ஒரு பெயரை சூட்டிட்டார்கள். இதுவரைக்கும் நாம பார்த்திருக்கிறது இளையாழ்வார்ங்கிற பெயரை சூட்டப்பட்டதை பார்த்தோம். அடுத்தது நாம் மதுராந்தகத்திலே இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தோம். அதிலிருந்து இப்போது தேவப்பெருமாள் அத்தையின் ஞாபகத்திலே கொண்டு இவருக்கு ராமானுஷ முனி என்கிற பெயர் இருக்கட்டும். இந்த பெயர் ரொம்ப முக்கியமான பெயர். இதுதான் ரொம்ப பிரசித்தமான பெயர். ராமானுஷ முனி ராமானுஷ முனிங்கிற பெயர் இட்டார். திருநாமம் சாத்தி உகந்தருளி நம்மை ராமானுஷரை மடத்திலே வைத்துவாரும் என்று திருக்கட்சி நம்பிகளுக்கு சொல்ல ராமானுஷர் மடத்திலே கொண்டு போய் விடப்பட்டார். இனி அடுத்தாற் போலே ரொம்ப முக்கிய சரித்திரம். ஏற்கனவே உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராக கோவிந்த பட்டர், இவருடைய மற்றொரு சித்தியின் குமாரர், அவர் சமப்பட்டு காளஹஸ்தியிலே சிவ பூஜை பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அப்ப ராமானுஷருக்கு தோணித்து அவரை மறுபடியும் நம்முடைய சம்பிரதாயத்துக்காக ஆக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக 2 ஸ்ரீவைஷ்ணவர்களை அழைத்து நீங்கள் போய் பெரிய திருமல நம்பிகளிடத்திலே செய்தி சொல்லுங்கள், அவர்தான் இவரை திருத்துவதற்கு சரியான அதிகாரி. என்ன அவர் தானே மாமா, இவர்கள்லாம் மருமக்கள் தானே, அதனால அவரே திருட்டட்டும்னு சொல்ல வந்திருந்த பக்தர்களும் நேர பெரிய திருமல நம்பிகள் இடத்துல போய் இப்படி ராமானுஷர் விண்ணிக்கு வைக்க சொன்னார். ஆசிரம ஸ்வீகாரம் ஏற்றுக்கொண்டு விட்டார். இன்னும் காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை மட்டும் சொல்லிட்டார்கள். பெரிய திருமல நம்பிகளும் சரி ஒரு நாள் அவசியம் நாம் திருத்துவோம் என்று தன் திருவுள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு விட்டார். ராமானுஷரும் ஆசிரம தர்மங்களை குறைவர நடத்தி கொண்டு போய் ஆளவந்தார் திருவுள்ள கருத்து நிறைவேறும்படி நமக்கு ஒரு சகாயம் உண்டாக வேண்டும். ஆளவந்தார் ஆசைப்பட்டதெல்லாம் நடத்தணும்னா எனக்கேற்ற சகாயத்துக்கு நல்ல அதிகாரி வேணும். அதற்கு நாம கோவிந்த பட்டரைத்தான் திருத்தி கொண்டு எழுந்துருளை பண்ணிட்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக பல பேரிடத்திலே விஷயங்களை சொல்லி நேரைய திலதமலக்காய் நின்ன திருவேங்கடத்தன் பெருமானை அனவரத பாவனை பண்ணி பெரிய திருமல நம்பிகள் தான் இத்தை திருத்த வேண்டும் என்று சொல்லி அனுப்பித்தார். இது ஒரு பக்கம். அடுத்தது கூரத்தாழ்வானும் முதலியாண்டானும் இருவரும் இளையாழ்வாரை ஆசிரியிக்கிறார்கள். ஏன்னா இவா 2 பேரையும் விட்டு சுவாமி பிரிஞ்சு நம்ம பார்த்ததே கிடையாது. நீங்க எந்த கோவில்ல போய் சித்திர ரூபத்துல பார்த்தா கூட நடுவுல ராமானுஷர் படம் இருக்கும். ஒரு பக்கத்துல கூரத்தாழ்வான், ஒரு பக்கத்துல முதலியாண்டான். இவர்கள் 2 இருப்பவர்கள். இவர்கள் தண்ட பவித்திரங்களை போல எப்படி ஒரு திருதண்டத்தை விட்டுவிட மாட்டாரோ, கையில சாத்தின் இருக்கிற பவித்திரத்தை விட்டுவிட மாட்டாரோ, அந்த ஸ்தானத்துலதான் முதலியாண்டானையும் கூரத்தாழ்வானையும் கொண்டிருந்தார். முதலியாண்டான் அவதாரத்தை பார்த்தோம். 1027 பிறந்தவர். சித்திர புனர்வசு நட்சத்திரத்துல திருவவதாரம் பண்ணினவர். அதே போல கூரத்தாழ்வானை பார்த்தோம். ராமானுஷருக்கு முன்பாகவே 1009 திருவவதாரம் பண்ணவர். தை மாசம் ஹஸ்த நட்சத்திரத்துல திருவவதாரம் பண்ணினவர். ஒருத்தருக்கு ஹாரீத குல திலகர்னு பேர்.
கூரத்தாழ்வானுக்கு ஹாரீத குலம் அந்த திலகர். முதலியாண்டான் தாசரதின்னு திருநாமம், அவருக்கு வாதூல குல திலகர்னு பேர். இப்படி 2 பேரும் அருகருகில தான் இருந்தார்கள். கூரத்தாழ்வான் கூரத்தில் இருந்தார். கூரத்துல இன்னைக்கு நீங்க சேவிச்சிருக்கலாம். காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் போகும் பாதையில் ஒரு சிற்றூர். இப்ப கூரத்தாழ்வானுக்கு அடுத்த ஆண்டு பிறந்துடுத்தினால் அவர் அவதரித்த 1000வது ஆண்டு விழா நிறைவேற போகிறது. அதை கோலாகலமாக கொண்டாடணும்னு முயற்சிகள்லாம் நடந்து கொண்டு வருகின்றன. அந்த கூரத்தாழ்வானும் சரி, பக்கத்துல பேட்டையில எழுந்தருளி இருந்த முதலியாண்டானும் சரி, 2 பேரும் ராமானுஜர் ஆசிரியக்கணும்னு வந்தார்கள். கூரத்தாழ்வான் கூரத்திலிருந்து புறப்பட்டார். அவர் பெரும் பணக்காரர். அவர் நித்தியப்படி 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுவாராம். அவர் வீடு திருமாளிகை எவ்வளவு பெருசுன்னா, ராத்திரி வாசக்கதவை சாத்துவார்கள். அதுல பொருத்தி இருக்கிற மணிகள் எல்லாம் கடால்னு சத்தம் போடுமா. அந்த சத்தம் 5-6 மைலுக்கு அனண்ட இருக்கிற பெருந்தேவி தாயாருடைய காதுல போய் அடிக்குமா. அவ பக்கத்துல தேவப்பெருமாளை பார்த்து, யாரோ பெரிய மணி சத்தம் கேட்கறது, ரொம்ப பெரிய பணக்காரரா இருக்கும் போது. யாரா இருக்கும்? பணத்துக்கு அத்தனையும் தேவதையே பிராட்டிதான். ஆனா அவ போய் யாரோ ஒருத்தர் பெரிய பணக்காரரா இருக்கும் போதுக்குன்னு கேட்டிருக்கணும்னா அப்ப எத்தனை செல்வந்தராக இருந்திருப்பார். இவள் கேட்டது தாமதம். உடனே தேவப்பெருமாள் திருவுள்ளத்துல வச்சுட்டார். அப்பா அது எல்லாத்தையும் வாங்கிட வேண்டியதுதான். இவர் இவ்வளவு பணக்காரரா இருந்தார் இல்லையோ, இதுக்கு ஒரு பேரே உண்டு. எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராமியகம். யார அனுகிரகிக்கணும்னு பகவான் ஆசைப்படுறாரோ அவர் பணத்தை முதல்ல வாங்கிடுவார். செல்வம் இருக்கிற வரைக்கும் பகவான் இடத்துல வரமாட்டான். அதை வாங்கி நூட்டத்தான் பகவான் இடத்துல வருவன். அதனால இனி கூரத்தாழ்வானுக்கு செல்வம் வேண்டாம். இந்த நிலை அசைவக்கூடிய நிலையில்லாத செல்வத்தை மாற்றி நிலையான செல்வத்தை அவருக்கு கொடுப்போம் என்று தேவப்பெருமாள் திருவுள்ளம் பற்ற கூரத்தாழ்வானுக்கு அது புரிந்து போய் சகல ஐஸ்வர்யத்தையும் துறந்தார். இனி நமக்கு ராமானுஜருடைய திருவடிகள் ஒரே செல்வம் என்ன திருவுள்ளத்துல கொண்டு தன் தர்மபத்னியாரான ஆண்டாளை மறைத்து கொண்டு காட்டு மார்க்கத்தாலே புறப்பட்டு போகிறார். போய் நாம சுவாமி அடைஞ்சு விடணும்னு போறார். அது போற வழியில பார்த்தா ராத்திரி வேளையில தங்கிட்டு போலாமேன்னு பத்னி சொல்லுகிறாள். அப்ப அவர் திரும்ப கேட்கிறார், ஏதோ நீ மடியில கனம் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா வழியில உனக்கு எதுக்கு பயம் ஏற்பட போறது? மொத்த சொத்தையும் தான் திறந்துட்டு வந்துட்டோமே, இன்னும் எந்த சொத்தை எடுத்துங்காரு என்று கேட்டார். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டோம், ஆனா நீ நித்தியப்படி அமுது செய்கிற தங்க கிண்ணிய மட்டும் எடுத்து வந்தேன். அவளுக்கு அவர் நோக்கம் இல்லையோ, அவர் என்னதான் விட்டிருந்தாலும் தர்மபத்னிக்கு தன் பர்த்தாவினிடத்துல ஆசை இருக்க வேண்டும் இல்லையோ, அந்த தர்மத்தினாலதான் அவள் விடாமல் எடுத்து வந்தாள். அப்ப சுவாமி தெரிவித்தாரா, மொத்தமே ஒண்ணும் வேண்டாம், ராமானுஜருடைய பொன்னடி கமலங்களே எல்லாம்னு புறப்பட்டு வந்துட்டோம். இனி என்ன இந்த ஸ்வர்ண பாத்திரம் என்ன, அதையும் கையிலே பிடித்து தூர வீசி எறிந்து விட்டு நடை கட்டினார் என்ன சரித்திரம். அத்தனை வைராகிய சிகாமணி கூரத்தாழ்வான் மொழியை கடக்கும் பெரும் புகழாம் பஞ்சமுக்குறும்பாம் புழிய கடத்தன் கூரத்தாழ்வான் சரண் கூடியவன் பழிய கடத்தனை ராமானுஜன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கு நீ யாதும் வருத்தமன்னே என்ன திருவரங்கத்த முதலார் சாதிக்கிறார். அந்த அமுதனாருடைய ராமானுஜ நூத்தந்தாதிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான பிரபந்தம். அதுல சொல்லுகிறார், முக்குறும்பு அறுத்தவர் கூரத்தாழ்வான். கூரேசர்னு அவருக்கு திருநாமம். முக்குறும்பு அறுத்தவர், தனமதம், வித்யாமதம், ஆபிஜாத்திய மதம். நாம் சிறந்த குலத்தில் பிறந்தோம், பெருத்த பணக்காரன், நிரம்ப படித்திருக்கிறோம். இந்த எந்த மதமுமே அவருக்கு கிடையாது. இந்த மதம் இருந்துடுத்துனா ஒரு மனுஷனை பிடிச்ச ஆட்டுறது சாமான்யமா இருக்காது. தப்பனார் சொல்லுவார், ஒரு குரங்கு இருந்தது. குரங்குனாலே ஒழுங்கா நினைக்காது, ஒழுங்கா செய்யாது. அது இஷ்டத்துக்கு தான் தன் வேலையெல்லாம் பார்க்கும். அந்த குரங்கு கள்ள குடிச்சுடுத்து. அது எதை குடிக்கவே வேண்டாமோ, குரங்கு கள்ளு குடிச்சுட்டு அப்படின்னு அது நிலைமை என்னவா இருக்கும். அந்த குரங்குக்கு தேளும் கொட்டிடுத்து. அதே குரங்குக்கு பைத்தியம் முடிச்சுடுத்து. அது குரங்கு கள்ளு குடிச்சு தேள் கொட்டி பைத்தியம் பிடித்தா ஊரை சும்மா விடுமாது. அதை போலதான் ஒரு மனிதனுக்கு இந்த மதங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கணும். அவனே மனுஷன், அகங்காரம் இருக்கிறவன். அவனுக்கு இதுக்கு மேல உயர்ந்த குலத்துல பிறந்து சிறந்த படிப்பு இருந்து பணமும் இருந்து இத்தனை இருந்தா அவனை பிடிக்கிறதுக்கே முடியாது. ஆனா அத்தனையும் இருந்து ஒரு துளி பணிவு மாறாமல் இருந்தவர், நாம் அடியார்க்கடியான்னு தெரிஞ்சின்றிருந்தவர் தான் கூரத்தாழ்வான். அவர் சகலத்தையும் துறந்தார். ராமானுஜருடைய திருவடிகளுக்கு ஆட்பட வந்து சேர்ந்தார். அதே போல முதலியாண்டான் தாசரதின்னு திருநாமம், ராமானுஜருடைய மருமகன். அது ஒரு முக்கியமான செய்தி உண்டு. ராமானுஜர் அனந்த சரசு புஷ்கரணியில நீராடி திருதண்டத்தை தேவப்பெருமாளிடத்துல இருந்து வாங்கிக்கிறார். அப்ப சன்னியாசிகள்லாம் சொல்லணும், சந்நியஸ்தம் மயா, என்னால் எல்லாம் துறக்கப்பட்டனன்னு சொல்லணும். ஆனா ராமானுஜர் சொல்லிண்டே வர்றவர் ஒன்று சொன்னார், நம் மருமகனான முதலியாண்டான தவிர மற்றத்தனையும் திறந்தோம்னார்.
அவரை மருமகன்கிறதுக்காக துறக்காம இருக்கல, பரம பாகவதர்ங்கிறதுக்காக துறக்காமல் இருந்தார். துறக்கணும்னு சொல்லிட்டா பக்தர்களை துறக்கணும்னு எந்த சன்னியாசிக்கும் சொல்லலையே. சொத்து பத்தத்தான் துறக்கணும்னு சொல்லியிருக்கே தவிர அதுக்கு ஆத்ம பந்துக்களை திறந்து விடணுமா? பகவத் விஷயத்தை சன்னியாசம் பண்ண முடியுமா? இல்ல மோட்சமே வேண்டான்னு தான் சன்னியாசம் வாங்கி விட முடியுமா? ஆகையாலே நம் முதலியாண்டான மருமகனை தவிர மற்றத்தனையும் துறந்தோம்னு சொன்னார். இவர்கள் இவரும் ராமானுஷரை வந்து அடைந்தார்கள். பஞ்சசம்ஸ்காராதிகளை பண்ணிக்கொண்டு அவரிடத்திலே நித்தியமாக காலக்ஷேபம் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இதோ ஒரு பக்தர். மற்றொரு பக்கத்திலே யாதவ பிரகாசனுக்கு உள்ளம் குறுகுறுக்க ஆரம்பித்தது. நாம என்னென்னமோ இவரிடத்துல தப்பா நடந்துட்டோம், அவர் ஒன்றும் நம்ம தண்டிக்கவில்லை. இவர் சொல்ற அர்த்தங்கள் எல்லாம் பார்த்தால் சாஸ்திரத்துக்கு உகந்த அர்த்தங்களாக உள்ளன. என்ன செய்யலாம்னு யோசித்தார். தன் தாயாரிடத்துல போய் கேட்டார். அப்ப யாதவ பிரகாஷருடைய திருத்தாயார் சொல்லுகிறாள், நீ ஒண்ணு செய், இது இத்தனையும் போதும், பத்தபாடு போதும், திரும்ப போய் ராமானுஷர் திருவடிகளையே ஆசிரியித்து அவர் பக்தராக சிஷ்யராக வாழ்ந்து விட்டு வாரும் என்று தாயார் சொல்ல அவர் யோசித்து பார்க்கிறார். நானும் பண்றதுக்கு தயார் தான், ஆனா இவ்வளவு காலமும் நாம் யஜ்ஞோபவீதத்தை தரிக்காமல் சிகை இல்லாமல் ஏகதண்டியாக வாழ்ந்து விட்டோம். இப்ப சட்டுன்னு திரிதண்டியாக மாற வேணும் என்னால் அதுக்கு நடுவில் பிராயசித்தம் பண்ணி ஆகணும். பூப்பிரதட்சணம் தான் பிராயசித்தம். பூமி முழுக்க பிரதட்சணம் ஆகும். அப்பதான் ஏற்கனவே பண்ணது பிராயசித்தமாகும். நம்மால எங்க இப்ப பூப்பிரதட்சணம் பண்ண முடியும் என்று நினைத்து கொண்டிருந்தார். அன்றிரவே தேவப்பெருமாள் சொப்னம் சாதித்து ராமானுஷரை ஒரு தடவை பிரதட்சணம் பண்ணிவிட்டு அவரை ஆசிரியம், நீ பூப்பிரதட்சணம் பண்ணினதுக்கு அதுவே இருக்கட்டும் என்று சொல்ல அதுல அவருக்கு நம்பிக்கை பிறக்காமல் திருக்கச்சி நம்பிகளை போய் நீர் கேட்டு சொல்லும்னு சொன்னார். அவரும் கேட்ட அதே விஷயத்தை வந்து சொல்ல அப்ப நம்பிக்கை ஏற்பட்டது. ராமானுஷரை அண்டினார், ஆசிரியித்தார். அவரையே பிரதட்சணம் பண்ணி பிராயசித்தத்தை முடித்து காஷாயத்தையும் யஜ்ஞோபவீதத்தையும் சிகையும் திருதண்டத்தையும் பெற்றார். அவருக்கு சுவாமி பட்டம் கொடுக்கிறார். நீர் இனி கோவிந்த ஜீயருங்கிற பெயரோட இருப்பீர். ஏற்கனவே எப்படி இருந்தாரோ தெரியாது, இனி அவருக்கு கோவிந்த ஜீயருங்கிற பெயர் கொடுத்து தன் இடத்திலேயே வைத்துக் கொண்டு அவரை வைத்துக் கொண்டு ஒரு புஸ்தகத்தை எழுதிவிட்டார் சுவாமி. இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகள் அத்தனை எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு யதி தர்ம சமுச்சயங்கிற ஒரு நூல் உள்ளது. அந்த நூலை எழுதி வைத்ததே இவர் தான். யாதவ பிரகாசரை திருத்தி பணி கொண்டு கோவிந்த ஜீயரை கொண்டுதான் யதி தர்ம சமுச்சயமே சாதித்தார். அதை கைவிளக்காக சட்டப்புத்தமாக கொண்டுதான் எல்லா திருதண்டு சன்னியாசிகளும் வாழ்கிறார்கள். அவர் ரொம்ப நாட்கள் ராமானுஷரோடு இருந்து இவரும் ஆச்சாரிய பரதந்திராய் சில காலம் எழுந்தருளி இருந்து அச்சிரேன பரமபதத்தை பிராபித்தருளினார். ராமானுஷரோட சில காலம் இருந்துட்டு சீக்கிரமே ஸ்ரீவைகுண்டத்தை யாதவ பிரகாசர் அடைந்து விட்டார். அவர் சரித்திரம் முடிந்தது. இன்னும் காஞ்சிபுரத்திலே தான் சுவாமி எழுந்தருளி இருக்கிறார். எந்த செல்வம் எந்த இடத்தில் இருந்தாலும் சேராதன உளவோ பெரும் செல்வர்க்குன்னு சொல்லுவார்கள். செல்வந்தர்கள் செல்வந்தராகவே போயின்றிருக்கா, ஏழைகள் ஏழைகளாகவே போயின்றிருக்கா. மேல மேல செல்வம் அவரிடத்திலேயே தானே சேரும். இப்ப ஸ்ரீரங்கநாதன் இருக்காரு, எல்லா ஆழ்வார்களும் பாடினா மொத்த பாசனமும் அவருக்கு தாங்கிறார். மற்ற சின்ன சின்ன திவ்யதேசங்களுக்கு எல்லாம் இன்னொரு 4 பாட்டை கொடுத்துட்டு போலாம் இல்லையோ, அது என்னமோ தெரியல, மொத்த ஆழ்வார்களும் அவர்களைத்தான் பாடணுங்கிறார். எல்லா ஆச்சாரியர்களும் அங்குதான் வாழணுங்கிறார். இதுல ஆச்சரியம், ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் பலரும் தொண்ட மண்டலத்திலே அவதரித்தவர்கள். முதலாழ்வார்கள் 3, திருமழிசி ஆழ்வார், இவ எல்லாருமே தொண்ட நாட்டில் அவதரித்தவர். அதே போல ஆச்சாரியர்களுக்குள்ள பார்த்தால் திருக்கச்சி நம்பிகளோ ராமானுஷரோ முதலியாண்டானோ புறத்தாழ்வானோ எம்பாரோ இத போல பலரும் வேதாந்த தேசிகனோ இவர்கள் எல்லாருமே இங்குதான் அவதரித்திருந்தார்கள். ஆனாலும் எங்கு போய் சேர்ந்தார்கள் என்னால் எல்லாம் ஸ்ரீரங்கத்தை போய் சேர்ந்துருவார். இந்த தொண்ட நாட்டுக்கு ஒரு சிறு வருத்தம் உண்டு, மதுரா பட்டணத்தை போல. ஏன்னா அது என்ன பண்ணிட்டு கண்ணனை பெற்றுக்கொண்டது மதுரை நகரம் தான். ஆனா அன்னைக்கு ராத்திரியே கிளம்பி ஒரு கோவிலுக்கு போயிட்டார் இல்லையோ. எப்படி அது பெற்றாலும் இன்னொருத்தருக்கு அது விட்டு கொடுத்துருக்கோ அதே போலத்தான் நம்ம தொண்ட மண்டலம், அது எல்லாரையும் பெற்று கொடுக்கும். ஆனா மொத்த பேரும் ஸ்ரீரங்கத்துக்கு போய் சேர்ந்துருவார்கள். சேராதன உளவோ பெரும் செல்வர்க்கு என்று திருவரங்கநாதன் திருவுள்ளத்துல கொள்ளுகிறார். இனி நாம் ராமானுஷரை சம்பிரதாயத்துக்காக ஆக்கிவிட வேண்டும், அவருக்கு தலைமை பீഠத்தை அலங்கரிக்கும்படி செய்ய வேண்டும் என்று கொண்டார். எல்லா முதலிகளும் போய் பெருமானிடத்துல பிரார்த்திக்கிறார்கள். அப்பவர் பக்கத்துல கூப்பிடுகிறார். நம்பெருமாள் சன்னதியிலே சென்று இளையாழ்வாரை தேவரீர் சன்னதியிலே நித்தியவாசம் பண்ணும்படி இங்கே அழைப்பித்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்த பெரிய பெருமாளும் பேருளாளருக்கு அப்போதே திருமுகம் போக விட்டருள. முதல்ல ஓலச்சுவடி எடுத்து திருமுகம் அனுப்புகிறார் பெரிய பெருமாள்.
பேரொருளாளர் பெருமாளே, காஞ்சி தேவ பெருமாளே, நம்மை ராமானுஷரை நமக்காக அனுப்பி தருள வேண்டும் என்று அனுப்பிச்சு வைக்கிறார். பேரொருளாளரும் கேட்டருளி தம் தம் அபிமானத்தை புறம்பே போக விடலன்றோ நாம் நம்மை ராமானுஷனை தருவது. நாம்கிற எண்ணத்தை யாருமே விட போறதில்லை. எப்படி நம் அபிமானம் நம்ம விட்டு போகாதோ அந்த அளவுக்கு எனக்கு ராமானுஷர் நெருக்கம். அதனால் அவரை நாம விட்டு கொடுக்கறதாவே இல்லை. நான் அப்படிங்கறது என்னைக்கு நான் மாத்திக்கிறேனோ அன்னைக்கு ராமானுஷர் நமக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா கொடுக்க போறது இல்லைன்னு அர்த்தம். இவர் பார்த்தார், இந்த மாதிரி எல்லாம் கேட்டா தேவ பெருமாள் கொடுக்க மாட்டார். அதனால ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையறை அழைத்தார். காதோட ரகசியமா சில செய்திகளை சொன்னார். நீர் போம், ராமானுஷரை எழுந்துருளை பண்ணி கொண்டு வாரும். திருவரங்க பெருமாள் அறையிலும் வந்தார். அங்க வந்து பெருமானை பற்றி ஓன்னு பாடுறதுக்கு ஆரம்பிச்சார். தேவ பெருமாளே நிறைய ஸ்தோத்திரம் கேட்பவர்களுடைய வரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர். அதனால திருவரங்க பெருமாள் அறையர் வந்து கட்சிக்கு வாய்த்தான் என்கிற திருமண்டலத்திலே ஏறி அருளி பெருமாள் வையமேறி மாளிகை தெரிவிக்கிறார். வைய மாளிகை நான் ஹஸ்திகிரி வேழமலைக்கு மேல ஏறிப்போய் அங்கு இருக்கக்கூடிய கட்சிக்கு வாய்த்தான் மண்டபம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருக்கச்சி நம்பிகள் கட்சிக்கு வாய்த்தான் மண்டபத்திலேதான் தேவப்பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். அதே மண்டபத்தில் திருக்கச்சி நம்பியும் திருவாலவட்டம் பரிமாற அருகே ராமானுஷரும் அவர் அருளி செய்த வரதராஜ அஷ்டகத்தை அனுசந்தித்து கொண்டு சேவித்து நிற்க. ராமானுஷர் அங்கதான் இருக்கார். என்ன இன்னொரு காஞ்சிபுரத்துல தான் இருக்கார். அப்ப திருக்கச்சி நம்பிகள் விசிறி வீசின்னு இருக்கார். ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகள் சாதித்திருக்கிற வரதராஜ அஷ்டகம் என்கிற பிரபந்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போது திருவரங்க பெருமாள் அரையர் எழுந்தருளின செய்தியை திருக்கச்சி நம்பி கேட்டருளி எதிர்கொண்டு அரையரை சேவிக்க. ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் ஸ்ரீரங்கத்திலேயும் வந்திருக்கார் அப்படின்னு செய்தி தெரிந்து கொண்டு அவரை முகமன் கூறி வரவேற்று தண்டம் சமர்ப்பித்து பெருமாளை சேவித்துக் கொண்டு அழைச்சு போக இவரும் தாளம் இசைத்து தேவ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். என் நெஞ்சமேயான் என்று தொடங்கி உலகமேத்து மாழியான் அத்தியூரான் என்றும் பிணியவுள் தாமரை மொட்டவர்த்தும் பேரருளாளர் என்றும் தொழுகள் தொண்டர்கள் தமக்கு பிணியொழி தமர பெருவிசும் வருளும் பேரருளாளன் என்றும் இப்படி ஆழ்வார்கள் திவ்ய சுத்தியான பாலை தமிழான பன்னார் பாடல் இன்கவிகளை தேவகானத்திலே இயலும் இசையுமாக நாடகத்துடனே பாட அரையர் சேவைங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதைத்தான் இப்ப திருக்கச்சி நம்பி அவருக்கு முன்பாக தேவப்பெருமாள் முன்பாக ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் இயலும் இசையும் நாடகமும் என்று முத்தமிழும் சேர்ந்து தாளம் இசைத்து தேவகானத்தாலே பாடினார். அப்போது பேரருளாளன் கோர உகந்தருளி தாம் சாத்தியிருந்த திருமுத்தின் தாழ்வடம் திருப்பரியட்டம் சத்திர சாமராதி மற்றும் உண்டான வரிசைகள் எல்லாம் பிரசாதித்தருள. இவருக்கு நல்ல பரிசு கொடுக்கணும், நல்ல சம்பாவனை கொடுக்கணும். தான் சாத்தின் இருந்த முத்து மாலையை கழட்டி கொடுத்தார். திருப்பரியட்டம் பெருமாளை செய்து போனா அவரை சாத்தி கிடந்த வஸ்திரத்தை நமக்கு பகுமானமாக கொடுப்பார்கள். அதை போல ஒரு வஸ்திரத்தையும் கொடுத்தார். தன்னுடைய சத்திர சாமரம் கொடையும் சாமரத்தையும் கொடுத்துட்டார். எல்லாம் இனி உனக்கு தான் என்ன திருவரங்க பெருமாள் அவருக்கு கொடுத்தார். அந்த சுவாமி மறுத்து சொல்றார், இவரும் நாயந்தே அடியனுக்கு இவை ஒன்றிலும் அபேட்சை இல்லை. இது எல்லாத்தையும் பிரார்த்தித்த அடியன் வரவே இல்லை. அடியன் அர்ச்சித்ததை தந்துள்ள வேண்டும். நான் எதை பிரார்த்திக்க போறேனோ அதை கொடுக்கறதானா கொடு. தேவப்பெருமாளிடத்துல என்ன தைரியம் வேணும்? நான் கேட்கறத கொடுக்கறதானா கொடுன்னு சொல்லணும்னா எத்தவனா எப்படியும் கொடுக்கக்கூடியவன் தேவப்பெருமாள். ஜெகத்தத்தனையும் காத்தளித்து ரட்சித்து உலகத்தையே நடத்துகிறவன் பெருமாள். அவரிடத்துல போய் நான் ஆசைப்பட்டதை கொடுனார். என்ன ஆசைப்பட்டீரோ சொல்லும். சொல்லச்சேவே அத்தை கேட்டு பிரீதராய் நாமும் நம் பெண்டுகளும் ஒழிய நீர் வேண்டினத்தை தருகிறோம். என்னை விட்டுடும், என்ன கொடுக்க முடியாது. நம் பெண்டான பெருந்தேவி தாயாரை விட்டுடும், அவளை கொடுக்க முடியாது. இதை தவிர எது வேணும்னாலும் கேட்டுக்கொள்ளும் என்ன தேவப்பெருமாள் சொல்ல. அத்தை சொல்லி காணீர் என்ன அரையரும் ராமானுஷரை காட்டி இவரை அடியேனுக்கு தந்துள்ள வேண்டும். நீர் இவரை சொல்லலையோ இல்லையோ தப்பித்தோம். இந்த பக்கத்துல நமக்கு கையில் வேண்டும் இருக்கிறாரே இந்த ராமானுஷரை நமக்கு தந்துள்ள வேணும்னு கேட்க உடனே எம்பெருமான் அப்போதே அறிய பெற்றிலோமே இவரை வழியே நீர் வேண்டினதெல்லாம் தருகிறோம் கேளீர் என்று அருளி செய்ய. இவரை கேட்டுட போறேன்னு எனக்கு தெரியாதப்படுத்து. தெரிஞ்சிருந்தா நம்மையும் நம் பெண்டுகளையும் நம்ம ராமானுஷரையும் தவிரான்னு சொல்லியிருப்பேன். நீர் அப்படி சொல்ல போறீன்னு எனக்கு தெரியாத போச்சு. சரி இப்ப சொல்றேன். நான் மறு பேச்சு பேசி எனக்கு தெரியாது. இருந்தாலும் முதல் தடவையா மாற்றி பேசுகிறேன். இப்ப சொல்லுகிறேன், நம்மையும் நம் பெண்டுகளையும் நம்ம ராமானுஷரையும் தவிர கேட்டுவிடலாம் என்று சொல்ல இவர் திரும்ப சொல்லுகிறார், தேவரீர் 2 வார்த்தை அருளி செய்யலாமோ?
இரண்டாவது வார்த்தை தேவப்பெருமாளை உமக்காகாது. ராமோ தீர்ணாபிபாஷதே, ராமன் ஒரு வார்த்தை தான் பேசுவன், ஆனால் தேவரீரும் ஒரு வார்த்தை தான் பேச வேண்டும் என்ன இந்த சுவாமி சொல்ல, பேரருளாளனும் இன்னாப்புடனே தந்தோம் கொண்டு போகலாகாதோ என்று அருளி செய்த மிக்க கிளேசத்தோட வருத்தத்தோட, சரி நீ கேட்டபடிக்கு உண்மை ராமானுஜனை கொடுத்து விட்டோம், நீர் அழைத்து கொண்டு போகலாம் என்று பிறந்தனத்திலே ஒரு பெண்ணை பலகாலம் வளர்த்து ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கல்மால் தான் கொண்டு போனான் என்று பெரியாழ்வார் சாதித்தார். ஒரே ஒரு பெண்ணை பொறுத்துட்டு சீரும் சிறப்புமா பாராட்டி வளர்த்து ஒரு நாள் சட்டுன்னு ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்புற முடியும். அதை போல தேவப்பெருமாள் திருவுள்ளம் கசங்கி போல ஒரு ராமானுஜரை இப்படி வளர்த்தோம், ஆனால் இப்போது அழகிய மணவாளனுக்கு தாரவார்த்து கொடுக்க வேண்டும். அழகிய மணவாளங்கிறவரே மணவாளன், இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுஷ்டான் ஆகும், அவர் எல்லாருக்கும் மணவாளன். அதனால ராமானுஜரை போய்விட்டு வாரும் என்று விடை கொடுத்து அனுப்ப, ராமானுஜரம் பிறந்தனத்திலே சொல்லிக் கொண்டு புறப்படுமா போலே பின்பு உடையவரும் உரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் பார்த்தருளி, தனியா கிளம்புறவர் கூறத்தாழ்வானை முதலியாண்டானையும் பார்த்தருளி என தண்ட பவித்திரங்களை விட்டுட்டு போக முடியாது. திருதண்டத்தையும் பவித்திரமாத்தான் இவ ரெண்டு பேரையும் வச்சுருக்கார் சுவாமி. ஆனால் அவர்களையும் அழைத்து கொண்டு போக வேண்டும். தேவப்பெருமானுடைய ஆணை கிடைச்சு சொல்லியும் அப்புறம் அங்கிருந்து மഠத்துக்கே போல குரு பரம்பரை எப்படி சொல்லிருப்பாருங்க, அவ ரெண்டு பேரையும் பார்த்தருளி மഠமே போய் தம்முடைய திருவாராதனமான பேரருளாளரையும் மற்றுமுண்டான சம்பந்தங்களையும் கொண்டு வாருங்கோள் என்று அருளி செய்து இவர் மட்டத்துக்குள்ளே போல எப்ப போயிட்டுவான்னு தேவப்பெருமாள் சொல்லிட்டாரோ, இனி நேர திருவரங்க பிரயாணமே தவிர நம் மഠத்துக்கு திரும்பி போக போவது கூட கிடையாது என்று சிஷ்யர்களை பார்த்து சொல்லி எடுத்து வரத்துக்கு சொன்னார் என்று அருளி செய்து அங்கே மடமும் புகுறாமல் எழுந்துள்ள தன் மഠத்துக்குள்ளேயே போகாமல் நேர திருவரங்கத்துக்கு புறப்படுறார். அவர்களும் அப்படியே எழுந்தொழுவித்துக் கொண்டு கூடின வளவிலே திருக்கச்சிலம்புகளின் அவரை வழிவிட்டு மீண்டு எழுந்துவிடினார். வாசல் வரை போய் காஞ்சிபுரத்திலிருந்து அவரை வழி அனுப்பி வைத்துவிட்டு திரும்ப திருக்கச்சிலம்புகள் தான் கைங்கரியத்துக்காக திரும்பினார். ராமானுஜரும் புறப்பட்டு விட்டார். ராமானுஜரும் அங்கே எர்கத்வா நரோயாதி நரகஞ்ச அத்தியதோகதி என்ன சொல்லுகிற பெருமையுடைய ஸ்ரீரங்க தாமமாகிற திருவரங்கம் திருப்பதியை நோக்கி பயணகதியிலே எழுந்தொருளி வடவாற்றிலே நீராடி காஞ்சிபுரம் வடக்கு பக்கத்திலிருந்து ஸ்ரீரங்கம் தெற்கு பக்கத்தை நோக்கி சுவாமி வந்துட்டு இருக்கார். அப்ப வடதிருக்காவேரி தான் முதல்ல வரும். அதனால வடதிருக்காவேரியில் இறங்கி தீர்த்தமாடிக்கொண்டு துவாதச ஊர்த்த குன்றங்களை சாத்தி கொண்டு இருந்த வளவிலே இவர் எழுந்தருளின செய்தியை ஆளவந்தார் ஸ்ரீபாதத்து பெரிய நம்பி முதலான அப்ப இவர் திருவரங்கத்துக்கு அருகில வந்துட்டாருங்கிற செய்தி ஆளவந்தாருடைய திருவடி தாமர்களை பற்றியிருந்த பெரிய நம்பிகள் முதலான எல்லா ஆச்சாரியர்களுக்கும் தெரிந்து போக அவர்களும் கேட்டபடி பெருமாளுக்கு விண்ணப்பம் செய்ய நேர தேவஸ்தானத்துக்குள்ள போனார்கள். பெரிய பெருமாள் திருமுன்பே நின்று நம் மனோரதம் ஊடேறப் போகிறது, ஆளவந்தார் தேவப்பெருமாளிடத்துல பண்ணின சரணாகதி பலிக்க போகிறது, உமக்கேற்ற திருவணக்கம் தொண்டன் வந்து சேரப்போகிறார், ராமானுஜரை ஊருக்காக உலகத்துக்காக வைஷ்ணவத்துக்காக ஜெகத் ஆச்சாரியனாக பெறப்போகிறோம் என்ன ஆசையோட விண்ணப்பம் செய்ய உடனே பெருமாள் பார்த்தார். சேன முதலியாருக்கு அருள் பாடிட்டு, சேன முதலியார்னு நீங்க இன்னைக்கு சேவிச்சுக்கலாம். திருவரங்க பெருமாள் சன்னதி முதல் பிரதட்சணம் வந்தோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது திருவண்ணாழி பிரதட்சணம், அது ஸ்ரீரங்க விமானத்தை சுத்தியே இருக்கிறது. அதற்கு அடுத்து இருக்கிறது தான் முக்கிய பிரதட்சணம். விஷத் சேனர் சன்னதி அங்கதான் உண்டு. அந்த சன்னதிக்குள்ளே விஷத் சேனர் இருக்கார், விபீஷணன் இருக்கிறார், ஆஞ்சநேயரும் இருக்கிறார். இந்த மூவரும் அந்த சன்னதிக்குள்ளதான் இருக்கார்கள். அந்த விஷத் சேனருக்கு அருளப்பாடிட்டு நீர் போய் சகல மரியாதைகளுடனே நாம் புத்திரனை போல இருக்கிற ராமானுஜரை அழைத்து கொண்டு வாரும் என்று பெருமாள் சொல்ல அவரும் வந்தார். அங்கே நெடுமுதல் கோபுரம் குறுகினர். சுவாமி மெதுமெதுவே உள்ளே வருகிறார். ஆகாசத்தை பார்த்து அங்கு வளர்ந்திருக்கிற கோபுரங்களையும் பார்த்து மாட மாளிகைகள் கூட கோபுரங்களையும் பார்த்து கொண்டு வெளியில் அடையவளைந்தான் திருவீதியை பிரதட்சணமாக வந்தார். அடுத்து உள்ளே இருக்கிற சித்தரை திருவீதி, அதான் 7வது பிராகாரம். திருவரங்கத்துக்கு 7 பிராகாரங்கள், அதுல கடைசி பிராகாரம் தான் சித்திர வீதி. அதில் இருக்கக்கூடிய மாடமாளிகள் சந்நிதியை சேவித்துக் கொண்டார். உள்துறை வீதியில் இருக்கக்கூடிய சன்னதிகளை எல்லாம் சேவித்துக் கொண்டார். கோபுரம் புரிகினர் என்கிறபடியே திட்கொடி மதுரையும் தாமோதரம் திருக்கோபுரத்தையும் கட்டி சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணி திருமாலை தந்த பெருமாள் திருவீதி முன்னாக, திருமாலை தந்த பெருமாள் தொண்டரடிப்புடி ஆழ்வார், அவருடைய திருவீதி முன்னாக புகுந்து பிரதட்சணமாக எழுந்துருளி திருவிக்கிரமன் திருவீதியையும் பிரதட்சணமாக எழுந்துருளி
ஒரு பிராகாரமா பிரதட்சணம் பண்ணி கொண்டு வருகிறார். திரிவிக்கிரமன் திருவீதியின் பிரதட்சணமாக எழுந்துருளி பெரிய பலிபீடத்தடியிலே சென்று தண்டம் சமர்ப்பித்து, பெரிய பலிபீடம் ரெண்டு பலிபீடம் திருவரங்கத்தில் சேவிச்சுக்கலாம். ஒன்னும் ரங்கவிலாஸ் மண்டபத்தில் இருக்கிற பலிபீடம், மற்றொன்று ஆரியபட்டாள் வாசலுக்குள்ளே ஆஞ்சநேயருக்கு கீழே இருக்க பலிபீடம். அந்த பலிபீடத்தை எல்லாம் சேவித்துக் கொண்டு மேலும் சேவாக்கிரமத்திலே ஆளரியையும் திருவடி தொழுது கொண்டு, ஆளரிய நிசும்ம பெருமான், மேட்ட அழகி சிங்க பெருமான் அவரையும் சேவித்துக் கொண்டு ஸ்ரீ ரங்கநாச்சியாரையும் சேவித்து, ஆளரி சன்னதிக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதி, வடக்கு வாசல் இருக்கிற சன்னதி, அத்தையும் சேவித்துக் கொண்டு ஸ்ரீ சந்திர புஷ்கரணியிலே தீர்த்த ஸ்வீகாரம் பண்ணி, இதோ சந்திர புஷ்கரணி, எதிர்த்தாற் போலே வைகுண்ட வாசல், இந்த பக்கம் 5 வாசல், நடுவிலே சந்திர புஷ்கரணி, சந்திர புஷ்கரணியில் இறங்கி தீர்த்த ஸ்வீகாரம் பண்ணி, இங்கொன்றோ பெரிய விராட்டியாரும் பெருமாளும் பல நாட்களும் நீர் விளையாட்டு விளையாடி இருப்பார்கள் என்று கண்களார சேவித்துக் கொண்டு திருக்கோவரத்து நாயனார்களையும் சேவித்து புகுந்து, அந்த அருகிலே நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்களையும் சேவித்து, மற்றும் சுற்றியுள்ள அதே சந்திர புஷ்கரணி கரையில தான் ஆழ்வார்கள் மொத்த பிரதிஷ்டையும் உண்டு, என்றும் எழுந்துள்ள இருக்கிறார்கள். சந்திர புஷ்கரணிக்கு அடுத்தாற் போலே கோதண்டராமருடைய சன்னதி, அதற்கும் அடுத்தா போலே ஆண்டாள், பரமநாதன், ஆழ்வார்கள் 11 எல்லாரும் எழுந்துள்ளி உள்ளார்கள். அவர்களையும் சேவித்துக் கொண்டு அணியனார் சம்பனாய அறுவரை அணைய கோயிலாகிற அணியரங்கன் திருமுற்றத்தை புகுந்து தண்டம் சமர்ப்பித்து உள்ளே சென்று பிரதட்சணமாக எழுந்துள்ளி பிரணவாகாரமான திவ்ய விமானத்தையும் சேவித்து, பிரணவாகார விமானம்ங்கிறது ஸ்ரீரங்கத்துக்கே உண்டான தனிச்சிறப்பு. பெருமாள் பிரதட்சணம் வரைச்சே மேல சேவிக்கிறோம். பிரணவாகார விமானம்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம். இந்த பராசர பட்டர் சேவிச்சுட்டு தெரிவிக்கிறார், குலகயதி விமானம் பாவனம் லோச்சனேனா, இந்த விமானத்திலிருந்து எழக்கூடிய ஒளி நம் கண்ணின் அழுக்கு அத்தனையும் போக்கி விடட்டும். இதுக்கு கீழதான் பெரிய பெருமாள் சயனித்திருக்கிறார். இந்த மண்டபத்துக்கே காயத்ரி மண்டபம்னு பேர், விமானத்துக்கு பிரணவாகார விமானம்னு பேர். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம், இதுவே பிரத்யக்ஷமாகிற பரமபதம். இது பூலோக வைகுண்டம். அங்கிருக்கிற ஸ்ரீவைகுண்டம், இங்கிருக்கிற ஸ்ரீரங்கம். அங்க ஓடுகிற விரஜாநதி, இங்க ஓடுகிற காவிரி. அங்கிருக்கிற பரவாசுதேவன், இங்கிருக்கிற பெரிய பெருமாள். அங்கிருக்கிற ஆயிரக்கால் மண்டபம், இங்கிருக்கிற ஆயிரக்கால் மண்டபம். எல்லாமே பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம். அதுல இருக்கிற இந்த விமானம் இருக்கே, விமானம் பிரணவாகாரம், வேதசிரந்தம் மகாத்புதம். ஸ்ரீ ரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா, பிரணவத்தினுடைய அர்த்தத்தை எல்லாருக்கும் புரியும்படியாக பெரிய பெருமாள் உள்ளுக்குள்ளே எழுந்துள்ளி இருக்கிறார். பிரணவாகார விமானம் மேலே இருக்கிறது, ஓங்கிற அக்ஷர வடிவத்திலே இருக்கிற விமானம். அந்த விமானத்தையும் தொழுது கொண்டார். சேன முதலியாரையும் திருவடி தொழுது அழகிய மணவாளன் திருமண்டபத்தேர எழுந்துள்ள வளவிலே வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்தை என்கிறபடியே முக்தனாய் பொறுமவனை ஸ்ரீவைகுண்டநாதன் எதிர்மா போலே நம்பெருமாள் திருக்கைத்தலத்திலே எழுந்துருளி புறப்பட்டு, யாருக்கும் கிடையாத ஒரு சன்மானம். யாருக்கும் எப்படி கனவு கண்டாலும் சரி, எத்தனை முயற்சி எடுத்தாலும் இந்த சன்மானம் கிடைக்காது. ராமானுஜர் உள்ளுக்குள்ள வருகிறார். அணுக்கன் திருவாசலுக்கு பக்கத்துல வரச்சே உடனே 3 அர்ச்சகர்களை நம்பெருமாள் கூப்பிட்டார். எப்ப ராமானுஜர் நம் ராஜதானி ஏற்றுக்கொள்ள வந்தாரோ நாம் அவரை முன்னேறி வரவேற்க வேண்டும் என்று தான் திருக்கைத்தலத்திலே வெளியே புறப்பட்டருளி, திருக்கைத்தல சேவங்கிறது 3 அர்ச்சகர்கள் வந்து பெருமாளை தோல்ல ஒருத்தர் தம் மார்பில சாத்திக்கணும். வலது பக்கத்துல ஒருத்தர் பிடிச்சுப்பார், இடது பக்கத்துல ஒருத்தர் பிடிச்சுப்பார். தோழிக்கினியானும் கிடையாது, பல்லக்கும் கிடையாது, திருச்சிவிகையும் கிடையாது. இன்னைக்கும் திருக்கைத்தல சேவை சில நாள் நாம சேவிக்கலாம். ராப்பத்து உற்சவத்தின் போது ஒரு நாள் திருவாய்மொழி மண்டபம், திருமாமணி மண்டபத்திலேயே திருக்கைத்தல சேவை. அது லட்சம் ஜனங்கள் ரொம்ப ஆச்சரியமா கண்டு அனுபவிக்கிறார்கள். அது சேவித்துக் கொள்ளலாம். அதே போல கார்த்திகை பண்டிகை வருது, அன்னைக்கு செங்கல் நீர் திருவாசியிலே பெருமாள் புறப்பாடு கண்டருளி தன் ஜெயவிஜயர்கள் துவாரத்தளவுக்கு எழுந்துருளி அங்க திருவாசியை கீழே வச்சுட்டு அங்கிருந்து 3 அர்ச்சகர்கள் கையிலே எழுந்துருள பண்ணி கொண்டுதான் திருக்கைத்தல சேவையாக ஆஸ்தானத்தேர அழைத்து கொண்டு போவார்கள். எல்லாம் நம்பெருமானுடைய திருக்கைத்தல சேவை. ஒருத்தர் எல்லாத்தையும் திறந்துட்டு நாமே முன்வருகிறோம்னு தேவதேவனான பரமேஸ்வரன் வர்றதை நம்ம கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆனா அர்ச்சகரை கூப்பிட்டு
பெருமாளே வெளியே எழுந்தொழி அரங்கத்தன்னுள்ளே பாம்பனை பள்ளி கொள்ளும் கடல் விளங்கு கருமேனி அம்மான் தன்னை கண்டார கண்டு கொண்டு வந்து மனத்தூணே பற்றி நின்று வாயார வாழ்த்தி பிரேம பரவசராய் அமலநாதிபிரானிற்படியே பாதாதி கேசாந்தமாக கண்ட கண்கள் மற்றொன்னனை காணாவே என்னும்படி பெரிய பெருமாளை அனுபவித்து அப்பதான் ராமானுஜர் சேவிக்கிறார். இதோ 2 பக்கம் திருமண தூண்கள், உள்ளுக்குள்ள போறச்சவே பெரிய பெருமாளுக்கு முன்னாடி 2 தூண்கள் வச்சிருக்காங்க. அந்த தூண் எதுக்குன்னா அவருடைய கடாட்சங்கிற பெரிய ஆற்று வெள்ளத்திலே நாம் முன்னாடி போய் சிக்கி கொண்டு தத்தடித்து நிற்க முடியாம கீழ் விழுந்துருவோம். அப்படி இல்லாம கட்டியா பிடிச்சுக்கிறதுக்கு தான் அந்த தூண்களை கட்டி வைத்துள்ளார்கள். பெருமாளுடைய சேஷசய லோச்சனாமிருத நதீரையா குலித லோலமானாம் ஆலம்பமி ஆமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமா என்று பராசர பட்டர் தெரிவிக்கிறார். நாம் பற்றி கொண்டு பிடித்து பெருமான சேவிப்பதற்காகத்தான் திருமண தூண்கள். இருளுரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி எனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி. இது ஆசிரியமா குலசேகராவுடைய பாசனம். திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திறக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணிய கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினர்கள் என்னுகளோ கழிக்கு நாளே. இந்த பெரிய பெருமாளை என்னைக்கு இந்த ஊரக்கண்களால் சேவிக்க போகிறேனோ மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார என்னுகளோ வாழ்த்து நாளே. திருமணத்தூண்களை பற்றி நின்று என்னைக்கு வாயார இந்த பெருமாளை பாடப் போகிறேனோ என்ன ஆழ்வார்கள் அத்தனை பேராலே ஆசையோடு பாடப்பட்ட பெருமான் 11 பாடும் பெருமாள். அவனை சேவிப்பதற்காக ராமானுஜரும் உள்ளே நுழைந்தார். பெருமாளும் முகமன் கூறி வெளியே வருகிறார். இப்ப நாம பார்க்க போறது ஒரு முக்கிய கட்டம். ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இந்த நடத்தையினால்தான் அவர் ஜகத்துக்கு ஆச்சாரியனாகி மோட்சம் கொடுக்கக்கூடிய சிறப்பையே பெற்றார் என்பது அடியார்கள் மனசுல நன்னா வாங்கிக்கணும். எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்திருக்கலாம், ஆனா 6 மோட்சம் கொடுக்கிற போறதில்லை. நீரினி ஸ்ரீவைகுண்டத்துக்கு அதிகாரிகளை அனுப்பி வைக்கலாம் என்ன பெரிய பெருமாள் ஆணையிடப் போகிறார். அது தெரிவிக்கிறார். திருக்கமல பாதமான சுயரது சுடர் அடியிலே இவருடைய உத்தமாங்கத்தை அலங்கரிக்க பெரிய பெருமாளை சேவிக்கிறார். திருப்பாணாழ்வாருக்கு எப்படி காட்டினானோ அதை போல ராமானுஜருக்கும் காட்டுகிறார். காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உண்டி தேட்டர் முதலவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேல் முனியேறி தனிபுருந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்கள் பரமினோமே என்று திருக்கமல பாதத்தை சேவித்தார். அரைச்சி வந்த ஆடையை சேவித்தார். நான்மகனை படைத்ததோர் எழில் உந்தியை சேவித்தார். அதற்கு மேலே சதுர்மாமதில் சூழ் இளங்கக்கிறவன் தகரப்பது உதர ஓட்டிய உதரபந்தத்தை சேவித்துக் கொண்டார். பகவானுடைய பிராட்டி அமர்ந்திருக்கிற திருவார மார்பை சேவித்துக் கொண்டார். முற்றுமுண்ட கண்டமாகிற திருக்கழுத்தை சேவித்தார். உலகத்துக்கே சரமஸ்லோகத்தை அனுகிரகித்த திருவாயை சேவித்துக் கொண்டார். கரியவாகி முதிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்ன உலகத்துக்கே அனுகிரகித்து தன்னுடைய ஈர பார்வையாலே உலகத்தை ரட்சிக்கக்கூடிய திருக்கண்களை சேவித்துக் கொண்டார். நீலமேனி ஐயோ நிறவண்டகன் நெஞ்சினையே என்ன திருமேனி முழுக்க சேவித்துக் கொண்டார். பெருமாளுக்கும் ஆசை ஏற்பட்டு ஸ்ரீ சடகோபம் பிரசாத மரியாதைகள் எல்லாவற்றையும் சுவாமிக்கு கொடுத்தார். இதோ நம் திருவடி தாமர்களை உனக்கு தலைக்கு அணியா அணிவிக்கிறோம் என்று ஸ்ரீ சடகோப மரியாதை கொடுத்து மாலை பரிவட்டங்களையும் கொடுத்து அப்போது பெரிய பெருமாள் சொல்லுகிறார். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் வெண்டுலகும் என்கிற உபய விபூதி ஐஸ்வர்யத்தையும் உமக்கும் உம்முடையாருக்கும் தந்தோம். இப்போது கொடுக்கிறோம். நமக்கு 2 விபூதி சொத்தாக இருக்கிறது. பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் வெண்டுலகம் அங்காதும் சோராமை ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்க செல்வன். ஸ்ரீரங்கநாதன் புறப்பாட்டுல எப்ப சேவித்திருந்தாலும் அவருக்கு பின்னாடி ஒரு செங்கோல் வச்சிருக்கும், நீள தங்க கோல் வச்சிருக்காங்க. அதை கையிலே பிடித்துத்தான் சக்கரவர்த்தி திருமகனை போலே உலக தத்தனையும் பெருமாள் ஆழ்கிறான். ஆண்டாளிகத்தம் பாசரத்திலே சொல்லிக் கொள்கிறார். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் கீழ்லோகம் அத்தனையும் மேல் லோகம் அத்தனையும் இத்தனையும் அங்காதும் சோராமை ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வன். அந்த செங்கோல் புறப்பாட்டும் போது உற்சவர்கிட்ட இருக்கும். புறப்பாடு முடிஞ்சு உற்சவர் உள்ளே விட்டாருன்னா அது பெரிய பெருமாளுடைய திருவணைக்கு போயிடும். பெரிய பெருமாள் சேனிச்சிருக்கிற ஆதிசேஷ படுக்கைகள் அதுல பெரிய பெருமாளுக்கு முன்னாடி சாத்திடுவார்கள். அதனால மூலவரிடத்துல இந்த செங்கோல் இருக்கும், உற்சவரிடத்துல அது வந்து சேர்ந்து விடும். புறப்பாட்டும் போது உற்சவரிடத்துல இருக்கும். அதனால அவர் தான் ராஜா. ரங்கராஜா ரங்கராஜான்னு அழைக்கிற மொழியோ அந்த ராஜாவுடைய சொத்து தான் உபய விபூதியம். இப்பூவரதும் அவரது, லீலா விபூதி அவரது, நித்திய விபூதி அவரது. இப்போது ராமானுஜரே உமக்கொரு பெருமை சேர்க்க போகிறோம் இந்தார் என்று 2 விபூதியும் எடுத்து ராமானுஜர் கையிலே கொடுத்து, இனி ஸ்ரீவைகுண்டமும் சொத்து, லீலா விபூதியும் சொத்து,
நீர் பார்த்து யாருக்கு மோட்சம் கொடுக்கிறீரோ அவருக்கு அவசியம் நாம் ஸ்ரீவைகுண்டத்திலே இடத்தை கொடுத்து விடுவோம். ஆகையால் நீர் 2 விபூதியும் உடையவராய் இருக்கிறபடியால் உமக்கு உடையவர் என்கிற பெயரை சூட்டினோம் என்று பெரிய பெருமாள் தெரிவித்தார். இப்பதான் 3வது பேர் வாங்கிக்கிறார். உடையவர்ங்கிற திருநாமம், இளையாழ்வார்ங்கிற திருநாமம் இயற்பெயர் பார்த்தோம். ராமானுஷமுனி தேவப்பெருமாள் சாத்திரதுன்னு பார்த்தோம். உடையவர் திருநாமம் பெரிய பெருமாளே கொடுக்கிறார். அதனால்தான் உடையவரே உடையவரேன்னு கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம அத்தனை பேரையும் உடையவர், பெரிய பெருமாளையே உடையவர், உபய விபூதியும் உடையவர், அவரை உடையவர்களுக்கு தன்னையே உடமையாக ஆக்கிவிடக்கூடியவர். இத்தனை பேரும் கிடைத்த சுவாமி அதெல்லாத்தையும் பெற்றுக்கொண்டார். அவருக்கு மட்டும் கொடுக்கல, உமக்கும் உன் உடையாருக்கும் கொடுத்தோம். ராமானுஷர் திருவடி சம்பந்தியில் யாரெல்லாம் சொல்லிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இதயம் உறுத்தாக்கினோம். அதனால நாம ராமானுஷர் உடையாராக, ராமானுஷர் திருவடி சம்பந்தம் பெற்றவர்களாக இருப்பின் வைகுண்ட பிராப்தி நிச்சயம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது இத்தனை பெருமையும் பெற்றார். பக்கத்துல பெரிய நம்பிகள் பரமசாதுவாக நின்று கொண்டிருந்தார். ராமானுஜருடனே அவரை திரும்பி பார்த்தார். பெரியார் காட்பட்ட கால் பெறாதவையன் பெருமாறு, அவன் காட்படவே தானே இத்தனை பெரிய நமக்கு கிட்டித்து. நீர் மட்டும் ஒரு நாள் வந்து நம்மை அழைக்காமல் போயிருந்தாலோ, ஆளவந்தார் கட்டாட்சிக்காமல் போயிருந்தாலோ இது இத்தனையும் நமக்கு கிட்டி இருக்கார் என்று பெரிய நம்பிகளிடத்திலே விண்ணப்பிக்கொண்டார். இப்படி ஆராய்ந்து திருமகள்கள் முதலான விடங்களில் திருப்பணிகளும் நடத்தியருளி வண்டிய முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அந்த ஊர்ல எல்லாத்தையும் இனிமே திருப்பணி பண்ணி சரிப்படுத்த வேண்டும் என்று காவிரி கரையில் இருந்து தொடங்கினார். சப்த பிராகாரங்களில் சரிப்படுத்தினார். மகள் கைங்கிரங்கள் அத்தனையும் பண்ணார். 10 கொத்து பரிவாரத்தை பிரித்தார். தென் அரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியே என்று ரங்கநாதனுடைய செல்வத்தை முழுக்க 1 மடங்கு இருக்கிற செல்வத்தை 4 மடங்கு ஆக்கினார். இத்தனை ராமானுஜர் திருவரங்கத்திலே இருந்து கொண்டு செய்து வந்த திருப்பணிகள். அங்க வாழத்துக்கு ஆரம்பிச்சுட்டார். ராமானுஜருடைய மடமும் ஏற்படுத்தப்பட்டது. இன்றும் அந்த மடத்தை வடக்கு வாசலிலே நாச்சியார் சன்னதிக்கு வெளியிலே ரொம்ப ஆச்சரியமான இடத்தில் நாம் சேவித்துக் கொள்ளலாம். சுவாமி தன் திருவட படர்ந்திருக்கிற, திருவடி பட நடந்திருக்கிற உயர்ந்த மடம். அதற்கு பிற்பாடு பல்நெடுங்காலமாக இன்று வரைக்கும் ஜீயர் சுவாமிகள் அந்த மடத்திலே எழுந்துருளி வருகிறார்கள். அந்த ஜீயர் சுவாமிகளுக்கு முக்கிய கைங்கரியம், முக்கிய மரியாதைகள் திருவரங்கன் திருப்பதியிலே உண்டு. ஒரு பக்கம் நடந்துட்டு கழிச்சு சில சிவவைஷ்ணவாள் போய் பெரிய திருமல நம்பிகளிடத்திலே எம்பார திருத்தணும்னு சொன்னார்கள்னு பார்த்த முடியும். சரின்னு பெரிய திருமல நம்பிகளும் புறப்பட்டார். எங்க காளஹஸ்தியிலிருந்து தீர்த்தம் கொண்டு எம்பார் கைங்கரியம் இருக்கார். அப்ப அவர் எம்பாரால இதுதான் மறுபடியும் சொல்றேன். அடி அப்பப்ப ராமானுஷர்னு சொல்லிட்டு இனிமே அந்த கவலை இல்லை. ஏன்னா அவர் ராமானுஷர் ஆயிட்டார். இதனால உபன்யாசிலே ராமானுஷர்னு சொன்னாலும் தப்பில்லை. இப்ப அவர் கோவிந்த பெருமாளாக இருந்து உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராக இருக்கிறார். அவர் காளஹஸ்தியிலிருந்து தீர்த்த கைங்கரியம் மீண்டிருந்தார். அப்ப அங்க வந்தவர் சிறு ஓலச்சுவடியிலே ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் எழுதி வழியில போட்டு வைத்தார். ஹே தை நமிருஷதி வைதிகா பிரம்மாவோ சிவனோ சதமகனான இந்திரனோ உன் பெருமையிலே ஒரு மாத்திரம் நாம் பெறுவர்கள். வேதம் அறிந்த யார்தான் உன் பெருமையை புகழாமல் இருப்பார்கள் என்ன ஸ்ரீமன் நாராயணனுடைய வைபவத்தை ஆளவந்தார் பாடி வச்சிருக்கிற ஸ்தோத்திரம். அது அத்தனை இவர் போற வழியில போட்டு இவருடைய பேச தொடங்கி ஒருத்தருக்கொத்தர் வாதம் ஏற்பட்டு வேதாந்தார்த்தங்கள் அத்தனையும் எடுத்துரைத்து கடைசியாக அவரை திருத்தி பெரிய திருமரம்பிகள் பணிகொண்டு திருமலைக்கு அழைத்து கொண்டு போய் சுவாமி புஷ்கரணி கரையிலே பஞ்சசம்ஸ்காரங்களையும் பிரசாதித்தருளி திருப்பல்லாண்டு முதலாக ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களையும் ஓதிவித்து அர்த்தபஞ்சக ஞானத்தையும் உண்டாக்கி விசேஷித்து கிருபை பண்ணி அருளினார். அப்ப கோவிந்த பெருமாள் திருந்தப்பட்டு திரும்ப திருமலைக்கு போய் நித்த கைங்கரத்தில் எழுந்துள்ளி இருக்கிறார். பெரிய திருமல நம்பிகளோட கோவிந்த பெருமாளும் இருக்கிறார். மாமனும் மருமகனும் 2 பேருமா அங்கிருந்தார்கள். அந்த சமயத்திலே தான் பெரிய நம்பிகளிடத்துல ராமானுஷர் வந்து சேர்ந்தார். இப்பதான் 2 பேரும் ஸ்ரீரங்கத்தில் இருக்காரு. ஏன்னா அப்பவே பெரிய நம்பிகள் காஞ்சிபுரத்திலிருந்து திருவரங்கத்துக்கு திரும்பி வந்துட்டார். இப்ப எப்படியுமே ராமானுஷரும் திருவரங்கத்துக்கு வந்துட்டார். ஆகையாலே நமக்கு உயர்ந்த அர்த்தங்களை பிரசாதிக்க வேணும் என்று போக துவயார்த்தத்தை பண்ணி நன்றாக உரைத்தார் பெரிய நம்பிகள். நம் சம்பிரதாயத்திலே ரகசியத்திரயங்கிறது உயர்ந்தது. திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம் 8 எழுத்துக்களாய் 3 பதங்களோடு இருக்கிறது திருமந்திரம். பிரணவத்தோட நமோ நாராயணாயான்னு சொல்லுகிறோமே அதை திருமந்திரம்னு சொல்லுவார்கள். அது மந்திரங்களுக்கெல்லாம் ராஜான்னு பேர். அடுத்து இருக்கிறது துவய மகாமந்திரம். துவயத்தை மந்திரங்களுக்கு ரத்தனம்னு சொல்லுவார்கள். மந்திர ரத்னம் துவயம். மந்திரத்துக்கு ராஜா திருமந்திரம். திருமந்திரத்தை காட்டிலும் துவயத்துக்கு ஏற்றம். ஏன்னா
ராஜா ரத்தனத்தை தேடி போகிறா, ரத்தனம் ராஜாவை தேடி வருமா? ரத்தனம் ராஜாவை தேடிலாம் வராது. ராஜா தான் தனக்கு வேணும்னா வசந்த ரத்தனத்தை தேடி போகணும். அப்ப ராஜா திருமந்திரம், ரத்தனம் ஜெய மகாமந்திரம். ராஜா தான் ரத்தனத்தை தேடி போகணும், திருமந்திரம் தான் ஜெயத்தை தேடும். ஜெயத்துக்குண்டான சீர்மை தோற்றார். இதே விஷயத்தை வேதாந்த தேசிகன் ஆச்சரியமா சாதிக்கிறார். ந வேதாந்தாது சாஸ்திரம், ந மதுமதனாது தத்துவமகிலம், ந சத்வாது ஆரோக்கியம், ந துவயவசனதா க்ஷேமகரணம். நமக்கு க்ஷேமங்கரம்னா, நம்ம ஆத்மாவுக்கு நல்லது செய்யும்னா ஜெய மகாமந்திரம் தான் செய்யும். ரெண்டே வரிகள் தான். ஆச்சாரிய சமாசேனம் பண்ணி கொண்டால் அதை ஆச்சாரியன் நமக்கு உபதேசிக்கிறார். அதை எப்போதும் வாய் ஓயாமல் முணுமுணுப்பாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். வாய் திறந்து சொல்லுறதில்லை, ஏன்னா அது ரகசியமாக சொல்ல வேண்டிய சொல்லு. அதனால ஜெய மகாமந்திரத்தை மனத்தாலே எப்போதும் தியானித்து வாய் ஓயாமல் சந்தத ஸ்புரிதாதரம், பெருமை உதடு முணுமுணுக்கிறது மட்டும்தான் தெரிய வேண்டும். அப்பேற்பட்ட ஜெயத்தினுடைய அர்த்தங்களை பெரிய நம்பிகளிடத்தில் கேட்க, ஆளவந்தார் ஸ்ரீபாதத்திலே சேவியாத இழவு தீர தேவரியர் திருவடிகளிலே ஆசிரியிக்க பெற்றேன். தேவரியில் அடியனுக்கு ஜெயத்தை அனுகிரகிக்க வேணும்னு ராமானுஜர் பிரார்த்திக்கிறார். பெரிய நம்பிகளையும் திரும்ப 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 நிறைய தடவை தெரிவித்தார். மாங்கல்யகரமாய் வேத சாரதமமாய் மந்திர ரத்னமாகிற ஜெயார்த்தத்தை சவிசேஷமாக பிரசாதித்தருடி. ஜெயத்தின் அர்த்தம், அதற்கு கூடிய மேல் மேலும் உள்ளுரை பொருட்கள், இது இத்தனை பெரிய நம்பிகளிடத்திலே கேட்டுக்கொண்டார். அதற்கு அடுத்தது நடந்த சரித்திரம் உலகமேற்ற, உலகம் முழுவதும் ராமானுஜரை போற்றும்படி செய்து வைத்த சரித்திரம். பெரிய நம்பிகளிடத்திலே ஜெயத்தை கேட்டுட்டார்னு பார்த்தோம். திருமந்திரம் ஒண்ணு, ஜெயம் ஒண்ணு, சரமஸ்லோகம்ங்கிற உயர்ந்த அர்த்தம் கொள்ளும். சரமஸ்லோகத்தை யாரிடத்திலே கேட்க வேண்டும் என்று பெரிய நம்பிகளிடத்துல பிரார்த்தித்தார். அவரே சொல்லுவர். ஆனா ஆளவந்தாருங்கிற ராஜா, ராஜகுமாரர் ராமானுஜர், ஆளவந்தாருங்கிற ராஜாவோ குழந்தை இளவரசர் வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பரமத்துக்கு போயிட்டார். அப்ப சக்கரவர்த்திகள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவார்? முக்கியமா 5 மந்திரிகளை கூப்பிட்டோ 4 மந்திரிகளை கூப்பிட்டோ தன் விஷயத்தெல்லாம் மந்திரிகளிடத்துல சொல்லுவார். இளவரசனுக்கு வயசு வந்தவுடனே அவர் பக்குவமான நிலை அடைஞ்ச உடனே அவருக்கு சொல்லி கொடுத்துருந்தோ, நீங்க தான் பொறுப்பு, ராஜ்யத்துக்கு பொறுப்பு, ராஜகுமாரனுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு கண்ண மூடுறாள் இல்லையோ. அதே போல ஆளவந்தார் தான் சக்கரவர்த்தி. அவர் தன்னுடைய சிஷ்யர்களான பெரிய திருமல நம்பிகள், பெரிய நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமாலையாண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாளையர், இவர்கள் எல்லாரிடத்திலையும் ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு இளவரசராகிற ராமானுஜருக்கு இன்னும் பக்கமான வயசு வரல. அவர் ஸ்ரீரங்கத்துல ராஜதானி ஏத்துட்ட உடனே ஒருத்தரா நான் கொடுத்த சொத்தை எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கார். அதனால அடுத்தவர் இப்போது சொத்து கொடுக்க தயாராகிறார். பெரிய நம்பிகள் ஓர் சொத்தான ஜெயத்தை கொடுத்துட்டார். அடுத்தவர் அருகில் இருக்கிற திருக்கோட்டியூர் நம்பிகள், அவர்தான் சரமஸ்லோகார்த்தம்ங்கிற உயர்ந்த சொத்தை கொடுப்பதற்கு தயாரானார். ராமானுஜரும் அங்கேற எழுந்தருளி திருக்கோட்டியூர் வாசகரான மாற்றிடி சோரிட்டு தேசவார்த்தை படைக்கும் அவர்களை நம்பு திருமாளிகை எங்கே என்று கேட்டருளார். திருக்கோட்டியூர் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு போகணும்னா சுமார் 60 மைல் தொலைவு பிரயாணம் பட வேண்டும். அங்கு சென்று நடையாத்தான் நடக்கணும். அந்த நாள்ல வண்டியா ஏறி உட்கார்ந்த உடனே 1 மணி நேரத்துல போய் கேட்கணும் வரத்துக்கு தன்னுடைய கால்கள் நொந்து போக, நடந்த கால்கள் நொந்தவோன்னு ஆழ்வார் பாடியபடிக்கு ராமானுஜருடைய தாமரையன்ன பொன்ன ஊர்கோடியிலே இருந்து கொண்டு திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய திருமாலை எங்கிருக்கிறது என்று ராமானுஜர் விசாரித்தார். அந்த ஊர்ல இருக்கிறவர்கள்லாம் அப்பாலே தோன்றுகிற கூரை, அது தெரிந்து வரணும், அதான் திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகைன்னு சொல்லிட்டாலும். அந்த இடத்துல இருக்குன்னு பார்த்த உடனே இவர் வீதியில இங்கேயே விழுந்து தண்டை சமர்ப்பிக்கிறார். இங்க விழுந்து சேவிச்சுட்டு எங்க தலைப்படுறதோ அங்க எழுந்து நிற்கிறார், திரும்ப சேவிக்கிறார். எங்க தலைப்படுறதோ அங்க எழுந்து நிற்கிறார், திரும்ப சேவிக்கிறார். இப்படியே ஊர்கோடியிலிருந்து திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகை வரை இன்னைக்கு நீங்க திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகைன்னு சேவித்துக் கொள்ளலாம். அந்த திருமாளிகை வரை தண்டனிட்டார். மாளிகை அளவும் தண்டனிட்டுக் கொண்டு எழுந்துள்ள அப்போது அவ்வூரில் குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலரான சத்துக்கள் நம்பி பிரபாவிந்தார்கள். நம்ம திருக்கோட்டியூர் நம்பிக்கை இவ்வளவு பெருமை இருக்க போது என்ன உள்ளூர்காரர்களே அப்பதான் தெரிந்து கொண்டார்களாம். எப்போ உள்ளூர் வித்வான் பெருமை உள்ளூர்காரர்களுக்கு தெரியாது. வெளியூர்ல இருந்து வந்தவாட ஓடுவோம் கொண்டாடுவா. ஆனா உள்ளூர் நாயனமும் உண்டு இல்லையோ, அது எப்பவுமே ரொம்ப பெருமை இருக்காது. ஆனா உள்ளூருக்கு இருக்கிறவர்கள் தான் எல்லா பெருமைகளும் உண்மையில் இருக்கும். அதை ஊர்காரர்கள் தெரிஞ்சுக்க மாட்டார்கள். இப்ப திருக்கோட்டியூர் நம்பி வைபவத்தை தெரிந்து கொள்ள உடையவரும் நம்பி ஸ்ரீபாதத்திலே சென்று சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணி தேவரீர் அடியனுக்கு ரகசியார்த்த விசேஷங்களை எல்லாம் பிரசாதித்து விட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய தேவரீர் தான் ரகசியார்த்தங்களை கொடுக்கணும்னு பிரார்த்தித்தார்.
ஆனா திருக்கோட்டியூர் நம்பிகள் போன்ற ஆச்சாரியர்களுக்கு அந்த நாள்ல என்ன ஒரு மரபு இருந்ததுனால் நிறைய பரீட்சை பண்ணி தான் சிஷ்யனுக்கு அர்த்தங்களை கொடுக்கணும். சட்டுன்னு வந்தோங்கிறதுக்காக கொடுத்துட கூடாது. அதுக்கு யோக்கியத்தை இருக்கா, அதிகாரம் இருக்கா, அருகதை உடையவன் தானா, நல்ல சாஸ்திர ஞானம் இருக்கிறவனா, ஒரு வருஷமாவது ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணுவனா, சம்பத்சர காலத்துல இருப்பனா, அல்லது பட்டினி கிடக்கிற சக்தி இருக்கிறவனா, இந்த விஷயத்துல ஆவல் இருக்கிறவனான்னு பார்த்து தான் கொடுப்பார்கள். ஆகையாலே திருக்கோட்டியூர் நம்பிகளும் ராமானுஜரை பரீட்சித்து பார்த்து தான் கொடுக்க வேண்டும். ஆட்டம் இந்த தரம் போயிட்டு அடுத்த தடவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டார். அடுத்த ஒருவர் அவரே ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். அப்ப பெருமாளே அவருக்கு சொப்னத்தை நம்ம அர்த்தங்களை எல்லாம் கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன பிற்பாடு அவருக்கு ஒன்றும் மனசு வந்துள்ள பெரிய பெருமாளே சொன்ன பிற்பாடு மனசு அப்படி இறங்கி வந்துவிடாமல் 17 தடவை ராமானுஜரை நடக்க வைத்தார். ஒரு தடவை 2 தடவை இல்லை, இப்படி 18 பரியாயம் எழுந்தருளி ஸ்ரீபாதத்திலே சேவித்து நின்றவளவிலும் 17 தடவை திருப்பி அனுப்பிச்சிட்டார். 18வது தடவை தான் அர்த்தங்களையே கொடுக்கிறார். அப்படி இவர் விடவே இல்லை. நாம இருந்தா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சமயம் போவோம், இருக்குன்னு சொன்னா வாழ்ந்து வருவோம், இல்லைன்னுட்டா இவர் அர்த்தம் இவர்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடும். அந்த மாதிரி இல்லையே, இந்த அர்த்தம் கண்டிப்பா வேணும்னு ராமானுஜருக்கு ஆசையாச்சு. அதனால 17 பரியாயம் நடந்து 18வது தடவையும் வந்து ஸ்ரீபாதத்திலே சேவித்து நின்ற வளவிலும் நம்பியும் இவருடைய திருட அத்தியவசாய பரீட்சார்த்தமாக ஒன்றும் அருளி செய்யாமல் இருக்க ராமானுஜரும் பெரிய ஆர்த்தியோட மீண்டும் இணைமலர் கண்ணீர் தரும்ப கோயிலேற எழுந்தருளி இருந்தார். அத்தனை தடவை நடந்து இவர் ஒன்னு அர்த்தங்களை கொடுத்தா போல சுவாமி திருவுள்ளத்துல ரொம்ப வருத்தம். அப்படி இருக்கும்போது உடையவர் ஸ்ரீபாதத்திலே சேவித்து நிற்க அவருடனே தம்முடைய ஆர்த்தி எல்லாம் தோன்றும்படி பூந்துழாய் மொழியாருக்கு தகவல்ல, பொன்னாழி கையாருக்கு தகவல்ல என்று விண்ணப்பம் செய்து போக விட்டருள அந்த ஸ்ரீவைஷ்ணவரும் நம்பி திருவடிகளிலே சென்று தண்டனிட்டு அச்செய்திய விண்ணப்பம் செய்ய அப்போ ஒரு பரம பாகவதரை ராமானுஜர் அழைத்தார். நான் சொன்னேன்னு தூது விடுகிறா போலே திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தில் போங்கள், இதவருக்கு தகவல்ல, இது ஏற்றதல்ல, நமக்கு அர்த்தங்களை பிரசாதித்தருள வேணும்னு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல ஸ்ரீவைஷ்ணவர்களும் ஆழ்வார்கள் தூது விட்டா பரவர்கள் போய் பகவானிடத்துல போக முடியும். அதை போல ஸ்ரீவைஷ்ணவர்கள் போய் திருக்கோட்டியூர் நம்பிடத்துல சொல்ல பாகவத சம்பந்தம் ஏற்பட்டதுங்கிறத நம்பிகள் தெரிஞ்சின்றார். சரி, நான் வர சொன்னேன்னு சொல். அதனாலே மறுபடியும் ஒரு தடவை எழுந்தருளினார். அப்படி போகும்போது ஸ்ரீவைஷ்ணவரும் உடையவர் திருவடியேறச் சென்று தண்டனிட்டு நம்பி அருளி செய்ததை விண்ணப்பம் செய்ய உடையவரும் கேட்டருளி மிகவும் உடப்போடே அவரை தண்டனிட்டு கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் கூட்டிக் கொண்டு அதித்துறையோடே திருக்கோட்டியூரே ஏறச் சென்று கூடவே கூரத்தாழ்வானை முதலியாண்டானை அழைத்துக் கொண்டார். நேரம் மறுபடியும் திருக்கோட்டியூரை சென்று கிட்டினார். நம்பிகளை தண்ட சமர்ப்பித்து நின்றார். உண்மை ஒருவரையும் அன்றோ வர சொன்னோம், இவர்களை கொண்டு வருவானேன்? நான் ஒத்தர பரீட்சை பண்ணி முடிக்கிறதுக்கே 18 தடவை இருக்கு. இப்ப என்ன கூட 2 பேரை அழைத்து வந்திருக்கிறீர், இவர்கள் ஆறு இருவர் ஏன் அழைத்து வந்தீர்? நம்பிகள் கேட்டார். சுவாமி பதில் சொல்றார், தேவரிய தண்டும் பவித்திரமமாகவன்னோ வர சொல்லி அருளிச்சு. நான் சன்னியாசி வர சொல்ல திருதண்டத்தையும் பவித்திரத்தோடையும் வாங்கன்னு சொன்னீர். இவர்தான் தண்டம், இவர்தான் பவித்திரம், இவரை விட்டுட்டு நாம் வர முடியாது என்று இவர்களை தண்டும் பவித்திரம் என்று கூட்டிக் கொண்டு வந்தேன் என்று விண்ணப்பம் செய்ய நம்பியும் அப்ப திருக்கோட்டியூர் நம்பி கேட்கிறார், இதுல தண்டு ஆறு பவித்திரமார், இதுல திருதண்ட ஆறு பவித்திரம் ஆறுன்னு கேட்க உடையவரும் முதலியாண்டானை காட்டி இவர் திருதண்டம், கூரத்தாழ்வானை காட்டி இவர் பவித்திரம் என்று அருளி செய்தார். அப்ப உடையவருக்கு திருதண்டத்தை போன்றவர் முதலியாண்டான், பவித்திரத்தை போன்றவர் கூரத்தாழ்வான். பாதுகே யதிராஜஸ்ய கதயந்தி யதாக்ஷயா தஸ்ய தசரதே பாதோ சிரசா தாரயாம்யஹம். முதலியாண்டான்கிற பெயர் பெற்றவர் ஆசிரம ஸ்வீகாரம் ராமானுஜர் பண்ணிக்கொண்டு பிற்பாடு ஸ்ரீரங்க நிர்வாகத்தை பண்ணினார்னு சொன்னால் அதற்கு எல்லா விதத்திலையும் துணையாக இருந்தவர் முதலியாண்டான். அதனால முதலியாண்டானுடைய திருவம்சத்தவர்கள் எல்லாம் கந்தாடையார்கள்னு கொண்டாடப்படுகிறார்கள். உயர்ந்த ஆச்சாரிய பரம்பரை. அப்படிப்பட்ட முதலியாண்டானை காட்டி இவர் திருதண்டம் என்று சொன்னார். திருதண்டம்ங்கிறது முதலியாண்டானுக்கு கொடுக்கப்பட்டதா? அவருக்கு சில பெருமகள் எல்லாம் உண்டு. அஜகத் பாகினேயத்துவம் பாதுகாத்தம் திருதண்டதாம். ராமானுஜர விட்டு பிரியாத மருமகனான தன்மை பாதுகாத்தம். ராமானுஜ பாதுகா யதிராஜ பாதுகான்னு ஒரு திருநாமம்.
முதலியாண்டானுக்கு எப்பவுமே எதிராஜ பாதுகா எதிராஜ பாதுகான்னு சொல்லுவார்கள். ராமானுஜருக்கு பாதுகைங்கிற பெருமை, ராமானுஜருக்கு திருதண்டம்ங்கிற பெருமை, ராமானுஜருக்கு விட்டு பிரியாத மறுமணங்கிற பெருமை. இதை கூறத்தாழ்வானே ரொம்ப ஆனந்தமா பேசுவாராம். நமக்கு எத்தனையோ ராமானுஜ சம்பந்தம் உண்டு, ஆனால் அவருடைய திருமேனி சம்பந்தம் முதலியாண்டானுக்கு தானே கிடைத்தது. அவருக்கு உறவுங்கிற சம்பந்தம் கிடைச்சிடுத்து, அது எனக்கு இல்லாத கொடுத்தேன். அந்த பெருமை முதலியாண்டான் தான் பெற்றார்னு சொல்லுவாராம். முதலியாண்டானை காட்டி இவர் திருதண்டம் என்னும், குரத்தாழ்வானை காட்டி இவர் பர்வித்திரம் என்றும் அருளி செய்த நம்பியும் ஆகிய இவ்வர்த்தத்தை இவர்களுக்கு ஒழிய மற்றொருவருக்கும் சொல்லாதே கொள்ளும். அவர் ஜாக்கிரதை அவர் விடுறதாவே இல்லை. சரி போனா அப்படி சொல்லிட்டு அப்ப இவா 2 பேரை தவிர மற்றொருத்தருக்கும் சொல்லக்கூடாது. அப்புறம் ஒருத்தர் ஒன்னொன்னா அழைச்சிட்டு வந்து என்ன சொல்லக்கூடாது. நான் சொல்ல போற அர்த்தங்களை இவர்களுக்கு மட்டும் சொல்லலாம் என்று கூட்டி என்னும் ஞான பக்தி வைராக்கியங்களோட கூட என்கிறபடியே 8 திருவக்ஷரமாய் பதத்திரயாத்மகமாய் ஞான பக்தி வைராக்கிய ஜனகமாகையாலே முமுட்சுக்களான ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு நாத்தழும்பழ சதா அனுசந்தேயமாய் நலந்தரும் சொல்லான பெரிய திருமந்திரார்த்தத்தை பிரசாதித்தருளினார். நாம 8 எழுத்துன்னு கொண்டாடுகிறோம். முதல் 10 பாசுரம் திருமங்கையாழ்வார் சாதித்தார். குலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார் படுத்துகிற ஆயிரவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நெல் விசும்பொருளும் ஆறுளோடு பெருளமளிக்கும் நலந்தரும் செல்ல நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்று நமோ நாராயணாயான் முடிந்து பிரணவத்தோடு இருக்கிற 8 எழுத்து திருமந்திரத்தை உபதேசித்தார். கிருதார்த்தரால் அதன் மற்ற நாள் அவ்வூரில் எம்பெருமானான தெற்காழ்வார் திருவோலக்கத்திலே இனிமே நடக்க போறது எல்லாருக்கும் நல்லா தெரிந்த விஷயம். ஆனா ரொம்ப முக்கியமான சரித்திரமும் கூட. இப்படி திருமந்திரார்த்தத்தை எல்லாருக்குமாக கொடுத்தார். அதான் எல்லாருக்கும் இந்த 3 பேருக்குமாக கொடுத்தார். ராமானுஜருக்கும் முதலியாண்டானுக்கும் கூரத்தாழ்வானுக்கும் கொடுத்துட்டு நீரொத்தருக்கும் சொல்லக்கூடாது, இவர்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் விட்டார். சரி, திருமந்திரார்த்தத்தை கொடுத்து சரம ஸ்லோகார்த்தம் அப்படின்னு கேட்டார். தயார்த்தத்தை பெரிய நம்பிகளிட்ட வாங்கிவிட்டார். சரமஸ்லோகார்த்தத்தை கொடுங்க, அதுக்கு மற்ற மறுபடியும் எழுந்துருளி வர சொல்லி அப்போதும் இவர் கூட எழுந்துருளி வர, அப்போ 2 பேருக்கு சொல்லவர். அவர் ராமானுஜரை உள்ளுக்குள்ள அழைத்தார். சரி, சரமஸ்லோகத்தை சொல்றேன், கூரத்தாழ்வானுக்கு சேர்த்து சொல்லுகிறேன், அவருக்கு மட்டுமானா நீ சொல்லிக்கலாம். அப்ப முதலியாண்டானுக்குன்னு கேட்டார். அது ஆட்டம். அவருக்கு எப்போது கொடுப்போமோ அப்ப கொடுப்போம்னு தவிர்த்து விட்டார். அப்ப ராமானுஜர் சரமஸ்லோகம் கேட்டுண்டார். கூரத்தாழ்வானுக்கு மட்டும் அவர் உபதேசித்தார். முதலியாண்டானை திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்திலே போய் கேட்டுக்கொள்னு சொன்னார். நம்பிகள் ரொம்ப நாள் இவரிடத்துல கைங்கரத்தை பெற்றுனுட்டும், நீர் போய் ராமானுஜரிடத்திலேயே கேட்டுக்கும், உமக்கு வைராக்கியம் வந்து மும்மதம் கழிந்திருந்தா நீர் அவரிடத்திலேயே கேட்டுக்கலாம்னு சொன்னார். திரும்ப முதலியாண்டான் வந்து ராமானுஜரிடத்திலேயே சரமஸ்லோகார்த்தம் கேட்டுக்கொண்டார் என்று சரித்திரம். திருமந்திரார்த்தத்தை 3 சேர்த்து கேட்டுக்கொண்டார்கள். சரமஸ்லோகார்த்தத்தை ராமானுஜர் கேட்டு அவர் கூரத்தாழ்வானுக்கு மட்டும் எடுத்து சொல்லி, அப்புறம் முதலியாண்டான் நம்பிகளிடத்துல வந்துட்டு கிடைக்காம போக திரும்ப போய் ராமானுஜனிடத்துல பெற்றுக்கொண்டார் என்று இந்த சரித்திரம் சொல்லுகிறது. இப்படி திருமந்திரார்த்தம் சரமஸ்லோகார்த்தத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டார். அவர் இத்தனை பரீட்சை பண்ணி சொல்லியிருக்காரு இல்லையோ, நீ யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு வேற விதித்திருக்கிறாரோ இல்லையோ. இதந்தே நா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன. கண்ணன் அர்ஜுனனுக்கு 700 ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு இன்னாருக்கு சொல்லாதே, இன்னாருக்கு சொன்னாதே, இன்னாருக்கு சொல்லாதேங்கிறார். உடனே பராசரப்பட்டு கேட்டார், இந்த பரீட்சையெல்லாம் இவர் பண்ணித்தான் அர்ஜுனனுக்கு சொன்னாராங்கிறார். வேற யாருக்கும் சொல்லாதேங்கிறாரு. இவர் அர்ஜுனனுக்கு இந்த பரீட்சையெல்லாம் பண்ணாரான்னா, அர்ஜுனன் படுற பாட்டையும் திரௌபதியனுடைய விரித்த குழலையும் காண சகிக்க மாட்டாத கண்ணன் மொத்த அர்த்தத்தையும் கொடுத்துட்டார். இப்ப கொடுத்துட்டோமே, எங்கெங்கயோ இருந்தது எல்லாத்தையும் கொண்டு நடுமுத்தத்துல போட்டுட்டோம் மனசு ரொம்ப பதைக்கிறதா. ஆனாலதான் இவனுக்கு சொல்லாதே, ஜாகிரதையா சொல்லு, எங்க இருக்கிறவனுக்கு சொல்லாதே, என்கிட்ட பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே, என்கிட்ட பிரேமம் இல்லாதவனுக்கு சொல்லாதேன்னு இப்ப பேசிட்டு சொல்லதெல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் இப்ப சொல்லாதேன்னா திருக்கோட்டியூர் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நல்ல பரீட்சை பண்ணித்தான் கொடுத்தார். அதையும் மற்றொருத்தருக்கும் சொல்லக்கூடாதுன்னார். ஆனா கேட்டுக்கொண்ட ராமானுஜர் அப்படியே நடக்கவில்லை. அங்கே அவ்வூரில் எம்பெருமானாரான தெற்காழ்வார் திருமூலக்கத்திலே அநேகம் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு அப்பரம ரகசியார்த்தத்தை அருளி செய்தருளினார். உடனே கோபுரத்துல விடுவிடும் ஏறினார். அவ்வூர் எம்பெருமான் தெற்காழ்வான், அவ்வெம்பெருமானுடைய ஆஸ்தானம். இப்ப கீழேந்து நாம சேவிச்சிருந்தோம்னா கூட மேலே எல்லாரையும் விக்கிரக ரூபத்துல நாம சேவித்துக் கொள்ளலாம். திருக்கோட்டியூர் நம்பிகளை சேவை சாதிக்கிறார், பக்கத்துல ராமானுஜரும் சேவை சாதிக்கிறார். அந்த இடத்துக்கு உள்ளே கீழே கோபுரம் வழியா நாம ஏறி போகணும். ஏறி போனோம்னா சின்ன வாசல், ரொம்ப இவ்வளவு சின்ன வாசல். அந்த இடத்துல ஒரு 15 பேர் 20 பேர் வேணா உட்காரலாம். அவர்கள் அளவுக்கு கூட்டி ராமானுஜர் அமர்த்தி கொண்டார்.
திருக்கோட்டியூர் நம்பியரிடத்துல கேட்டுக்கொண்ட சரம ஸ்லோகார்த்தத்தை எல்லாம் வெளியிட்டருளினார். அவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார். அவர் ஒண்ணு இவர் சொன்னபடிக்கு பரீட்சை எல்லாம் பண்ணவே இல்லை. சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் அழைத்தார், அந்தரங்கமாக வைத்துக் கொண்டார், வேண்டிய அளவுக்கு உபதேசித்தார். அப்ப ராமானுஜர் காட்டி கொடுத்த வழி என்னன்னால், இதுவரைக்கும் இருந்த ஆச்சாரியர்கள் அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்கள், இனி நம் தொடக்கமாக கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள். இந்த வேறுபாட்டினை நாம் உணர வேண்டும். அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்கள் என்னால் நிறைய பரீட்சை பண்ணி நமக்கு நிறைய அதிகாரம் இருந்து நிறைய படிப்பு இருந்து இதெல்லாம் இருந்தா தான் கொடுப்பார்கள். ஆனா கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் என்னால் இவனுக்கு ரொம்ப படிப்பு இருக்கா, ரொம்ப தூரம் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்காது, ஒரு வருஷம் உட்காந்து கைகேயம் பண்றாங்கலாம் பார்க்காது, விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஆசை இருக்கான்னு பார். ஆசை அதிகாரமாக வைத்துக் கொண்டு கொடுத்து விடு. இனி என்னென்னமோ அதிகாரம்னு சொன்னா இந்த கலியுகத்துக்கு ஆள் கிடைக்காது. மேலும் நமக்கு கருணை முக்கியமே தவிர அவர்களுக்கு என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியது முக்கியம் அல்ல. இது மணவாளமாமணிகள் தெரிவிக்கிறார். ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் எல்லாம் ஓராண்வழி சம்பிரதாயத்துலதான் உபதேசிப்பார். ஆச்சாரியன் அவர் சிஷ்யர், ஆச்சாரியன் அவர் சிஷ்யர், அவ்வளவுதான் சொல்லிடுவா. எல்லாருக்குமாக சேர்ந்தெல்லாம் சொல்ல மாட்டார்கள். ஆனால் ஏறார் எதிராசர் இவ்வுலகில், எதிராசர் இவ்வுலகத்துல திருவுதாரம் பண்ணி ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார். பின் ஆசை இருக்கிற எந்த பக்தன் பாகவதன் வந்தாலும் அவனுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லி வரம்பறுத்தார். இதுவரைக்கும் ஒரு வரம்பு கட்டி வச்சிருந்தாலும் இல்லையோ, இன்னாருக்கு மட்டும்தான் சொல்வதுங்கிறது. அந்த வரம்பு அறுத்து ஸ்ரத்தையோடே ஆசையோடே திருமந்திரந்தையன் சரமஸ்லோகத்தை கேட்க எவன் வருகிறானோ அவனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைத்து திருமகள் கல்வனுக்கு ஆட்படுத்த வேண்டும் என்று ராமானுஜர் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போது இவர் அங்க ஏறி உபதேசம் பண்ணிட்டார்ங்கிற செய்தி திருக்கோட்டியூர் நம்பிகள் காதுகளுக்கு எட்டித்து அங்க ஓடி வந்து கேட்டார், ஆச்சாரிய நியமனத்தை மறுத்த எனக்கு நரகமே. நீ இப்ப ஆச்சாரியன் என்ன சொல்லியிருக்காரோ அதை மீறி நடந்துட்டீர்களோ உனக்கு என்ன தெரியுமோ கிடைக்கும். அத்தை மறுத்து நீர் அநேகம் சீவையிட்டவர்களுக்கு சொன்னீர் என்று கேட்டோம் என்று கேட்டவுட உடையவரும் உள்ளது தேவரீர் திருவடிகளை முன்னிட்டு கொண்டுதான் சொன்னேன். பதிலாக சொல்றார், ஆமா நான் சொன்னது உண்மைதான், தேவரீருடைய திருவடிகளை தியானிச்சுட்டேதான் சொன்னேன். நமக்கு நரகம் கிடைக்கும்னு தெரியுமா? ஆச்சாரிய வாக்கியத்தை மீறுட்டி நரகம் தான் கிடைக்கும். சாமி உதவி சொல்றார், இத்தை அறிந்திருந்தும் சொல்லுவானன் என்று கேட்டருள ராமானுஜரும் அடியேன் ஒருவனே என்றோ நரகம் புகுவது தேவரியர் திருவடிகளை முன்னிட்டு கொண்டு சொல்லுகையாலே இவ் ஆத்ம கோட்டிகள் எல்லாம் தேவரியர் திருவடி சம்பந்தத்தாலே உஜ்ஜீவிப்பர்கள் என்று சொன்னேன். நான் ஒருத்தன் நரகம் போவேங்கிறது எனக்கு தெரியும். எப்ப குரு ஆச்சாரியனுடைய வாக்கியத்தை மீறி நடந்தேனோ நான் நரகத்துக்கு தான் போகிறேன். ஆனாலும் நான் ஒருவன் நரகத்துக்கு சென்னாலும் இத்தனை ஜீவாத்மாக்கள் இதனால உய்வடைந்து ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளுக்கு ஆட்பட்டு போவார்கள் என்னால் நான் ஒருவன் நரகத்தை ஏற்றுக்கொள்ள தயார். அதனாலதான் உபதேசம் பண்ணினேன்னு சொல்ல இந்த பரசமிருத்தி நமக்கு கூடிச்சில்லையே. இப்ப திருக்கோட்டியூர் நம்பிகள் வருத்தப்படுகிறார். உலகத்தார் எல்லாரும் வாழ வேண்டும், எல்லாரும் நன்னா இருக்கணும், கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேண்டும். அப்படி பரசமிருத்தினா எல்லாரும் நன்னா இருக்கணும். இந்த எண்ணெய் எனக்கு வராது கொடுத்தேன், யாருக்கோன்னு வரையறுத்தேனே தவிர இது எல்லாருக்குமா ஆகட்டும் ஏற்படுத்தாது போயிட்டேன் என்று இவர் பரசமிருத்திக்கு போற வந்தருளி எம் பெருமானாரே வாரும் என்று எடுத்து அணைத்துக் கொண்டு அவரோ நீர் என்று அருளி செய்து இதுவரையில் இத்தரிசனம் பரம வைதிக சித்தாந்தம் என்றிருந்தது. இன்று முதல் எம்பெருமானார் தரிசனம் என்னும் கோள் என்று திருக்கோட்டியூர் நம்பிகள் பட்டம் சூட்டுகிறார். ராமானுஜர் அருகே அழைத்து அவரை அள்ளி அணைத்துக் கொண்டு எம் பெருமானாரே, எனக்கு பெருமானார் நீர் அப்படின்னு அர்த்தம். பெருமான்னு பகவானுக்கு தான் பேர். அவரோ நீர், பகவானே நீர் தானோ, எம் பெருமானாரோ. இனி பழைய குணவாளன் வேறல்லன், தேவப்பெருமாள் வேறல்லன், ஆதிசேஷன் வேறல்லன், பஞ்சாயுதங்கள் வேறல்லன், நீர்தான் என்றிருந்தோம். என் பெருமானாரோ நீர்னு சொல்லி இதுவரைக்கும் இந்த சித்தாந்தத்துக்கு பரம வைதிக சித்தாந்தம் வேதாந்த விழுப்புரல் சொல்லியிருந்தோம். இனி இவ்வுலகம் பேராலே நம் சித்தாந்தத்தை வழங்கட்டும். இதுக்கு எம்பெருமானார் தரிசனம் என்கிற பேர் இருக்கட்டும். ஆனால் இது வேத சித்தாந்தம், வைதிகமான சித்தாந்தம். ஆனா இதுக்கு இவர் பேர் சூட்டார், உமக்கு எம்பெருமானார்ங்கிற பேர் இருக்கட்டும். என்னை ஆட்கொண்ட பெருமான் இல்லையோ, நீர் எம்பெருமானாராக இருப்பீர். தரிசனத்துக்கு எம்பெருமானார் தரிசனம்னு பேர் இருக்கட்டும். எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டு வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிவித்தார். இந்த தரிசனம் எம்பெருமானாராலே தோற்றுவிக்கப்பட்டதல்ல, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டதல்ல, எம்பெருமானார் வளர்த்து கொடுத்தார். இது எப்பவும் இருக்கிற வைதிக சித்தாந்தம்.
அதை செப்பனிட்டு உலகத்தார் எல்லாரும் சரிவர புரிந்து கொள்ளும்படி ஆக்கி அதன் உயர்ந்த அர்த்தங்களை உண்மையாக உரைத்தார் அல்லவா. அதனால இதுக்கு எம்பெருமானார் தரிசனம் என்று பேர் இருக்கட்டும்னு அவரும் வைத்தார். எம்பெருமானார் ஒருவருமே மேற்கொண்டு கூறத்தாழ்வானுக்கு அதை அனுகிரகித்து அப்புறம் முதலியாண்டா நம்பிகளிடத்திலே வர அது கிடைக்காமல் திரும்ப போய் ராமானுஜரிடத்திலே பெற்றுக்கொண்டார். இது திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய சரித்திரம். பெரிய நம்பிகளிடத்தில் அர்த்தத்தை வாங்கிவிட்டார், திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்திலே வாங்கி கொண்டார். இனி அடுத்தா போலே திருமாலை ஆண்டான், அவர் மற்றொரு ஆச்சாரியர், அவரிடத்துல தான் ஆள வந்தார். திருவாய்மொழி 1000 பாசுரங்கள் அர்த்தத்தையும் வைத்தார். இப்ப நாம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோமே, திருவாய்மொழிய தனியன் வரும்போதே வான் திகழும் சோலை மதிலரந்தர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ் மரங்கள் 1000 ஈன்ன முதத்தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். திருவாய்மொழியை பெற்ற தாய் தான் நம்மாழ்வார், ஆனா திருவாய்மொழியை வளர்த்த தாய் நம்மி ராமானுஜன். ராமானுஜன் அனுகிரகம் இருந்தா தான் திருவாய்மொழியே கிடைக்கும், ராமானுஜம் அனுகிரகம் இருந்தா தான் திருமொழியே கிடைக்கும். இந்த 2 பிரபந்தத்தினுடைய தனியன்லையும் என்ன சொல்றோம் பாருங்க. ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதன் தரிக்கும் பேராக உள்ளம் பெற. சடகோபனுடைய திருவாய்மொழி சொல்றவருடைய நெஞ்சில நிற்கணும்னா ராமானுஜா நீ அனுகிரகம் பண்ணுன்னு கேட்கிறோம். நம்மாழ்வார் கேட்கக்கூடாதா? அவர் தானே பாடினவர். ஆனா ராமானுஜரை கேட்கிறோம்னா நம்மாழ்வார் பெற்றார், ஆனா வளர்த்து கொடுத்த வள்ளல் நம்மி ராமானுஜன். அதே போல மற்றொரு இடத்துல சொல்லுகிறோம். திருமொழி தனியன் ஆரம்பிக்கிற சேவும் வாழிபரகாலம் வாழிகலிகன்னி வாழிகுறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கையோர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சு கிரிகொழியும் அடங்கா நெரும்பிரவின் அஞ்சுக்கு நல்லவனுதம் தமிழன் அன்னூல் துறகள் அஞ்சிக்கிழக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சு கரணம்பொலி பரகாலம் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்ககடித்தாண்ட கபராசா பொங்கு பொருள் மங்கையர்கோன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. திருவங்கியாழ்வார் பாடின 1000 பாசுரங்களையும் மனசுல தங்க தேவையை அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அப்ப ராமானுஜர் தான் 4000 திவ்ய பிரபந்தங்களையும் வளர்த்தார்னா அவருக்கு அதன் அர்த்தங்கள் கிடைக்கணும் இல்லையோ. அதனாலதான் இப்ப கேட்டுக்க ஆரம்பிக்கிறார். திருமாலை ஆண்டான் இடத்திலே அனந்தரம் சில நாளுக்கு பின்பு திருக்கோட்டியூர் நம்பி கோயிலுக்கு எழுந்துருளி நம்பெருமாளை சேவித்து புறப்பட்டு திருமாலை ஆண்டானையும் அழைத்து கொண்டு எம்பெருமானார் மட்டமே எழுந்துருளினவாறே உடையவரும் நம்பி ஸ்ரீபாதத்திலே சேவித்து நிற்க அவரை கட்டாட்சித்து நீர் திருமாலையாண்டான் பக்கலிலே திருவாய்மொழி அர்த்தம் கேளும். திருக்கோட்டியூர் நம்பிகள் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார். நீர் திருமாலையாண்டான் இடத்திலிருந்து திருவாய்மொழி அர்த்தம் கேட்கணும். திருமாலையாண்டாலும் காலக்ஷேபம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆனா அப்ப சில அர்த்தங்களை அது ராமானுஜருக்கு ரொம்ப ரசிக்காது. அவருக்கு அதை விட வசதியா ஒரு எண்ணம் தோணும். இதை விட இந்த அர்த்தம் நன்னா இருக்கும் போட்டுக்கே இப்படி தலையை குனிஞ்சு விடுவார். உபன்யாசத்தை நிமிர்ந்து சிரிச்சுட்டே கேட்டா நன்னா கேட்கறா புரியுதுன்னு அர்த்தம். தலையை குனிஞ்சுட்டு கடிகாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒண்ணுமே பிடிக்கலன்னு அர்த்தம். அதை போல அல்ல, இது உயர்ந்த அர்த்தம் துவங்கிறதாலே இவர் தலையை குனிஞ்சு விடுவார். என்ன உமக்கு தலை குனிஞ்சிட்டு இருக்கு, அர்த்தம் பிடிக்கலையானா அதுக்கு மேல ஒரு சிறந்த அர்த்தத்தை ராமானுஜர் சொல்லுவார். இதை போல பல இடங்கள் எடுத்து காட்டியுள்ளார்கள். ஒரு இடம் மட்டும் சொல்றேன். எக்காலத்தந்தையாய் என்னுள் மண்ணில் மற்றெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுந்தும் அக்காரக்கனியை. இது ஆழ்வார் நம்மாழ்வாருடைய போஷம். எக்காலத்தந்தையாய் என்னுள் மண்ணில் எப்போதும் இருக்கிற எம்பெருமான் என்னுடைய உள்ளத்துக்கு வந்து நித்தியவாசமா இருந்துட்டான்னா என்னுள் மண்ணில் மற்ற காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் நீ ஒரு தடவை என் உள்ளத்துல உறைந்து காட்சி கொடுத்துட்டியானா அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இப்படிதான் சொல்றாருன்னு திருமாலையாண்டான் ஆளவந்தார் இடத்துல கேட்டு ராமானுஜருக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார். ஆனா ராமானுஜருக்கு ரசிக்கலை. ஆழ்வார் இப்படி சொல்லுவாரா, ஒரு நிமிஷம் வந்துட்டியானா அதுக்கப்புறம் உன்னை கூப்பிடவே மாட்டேன்னு அவர் சொல்லுவார். எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதரும் எப்பவும் உன் அனுபவத்திலேயே இருக்கணும்னு கேட்கிறவர் ஒரே தடவை பெருமாளை சேவிச்சுடுறேன் அப்புறம் உன்னை பார்க்கவே இல்லை. இது நாம வேணா சொல்லிட்டு இருக்கலாம். இதுவரை இது ஆழ்வார் ஒரு நாள் இப்படி அபிப்பிராயப்பட மாட்டார். ஆனா பாசுரத்தில் இருக்கே எக்காலத்தந்தையா என்னுள் மண்ணில் மற்ற எக்காலத்திலும் யாதொன்றும் வேண்டேன் வேற எந்த காலத்திலும் எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஆழ்வார் பாட்டு இருக்கு. ஆனாலும் ராமானுஜருக்கு ரசிக்கல. உனக்கு தோணின அர்த்தத்தை சொல்லலாம்னு திருமாலையாண்டான்னு சொன்னார். இந்த பாசுரத்தில் ஒரு சொல்லை இந்த இடத்தை கூட்டிக் கொள்ள வேணும்னு சுவாமி சொல்றார். என்ன கேளுங்க. எக்காலத்தந்தையா என்னுள் மண்ணில் மற்ற எக்காலத்திலும் யாதொன்றும் வேண்டேன். மற்ற வேறு எக்காலத்திலும் எந்த காலத்திலும் யாதொன்றும் எதையும் கேட்க மாட்டேன். வேற எந்த காலத்திலும் எதையுமே கேட்க மாட்டேன்னு இருக்கும் இல்லையோ. இந்த மற்ற மட்டும் இடம் மாத்தினார். எக்காலத்தந்தையா என்னுள் மண்ணில் எக்காலத்திலும்
மற்ற யாதொன்னும் வேண்டேன். மற்ற காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் இல்லை, எக்காலத்திலும் மற்ற யாதொன்னும் வேண்டேன். அப்படின்னு என்ன ஆகும்னா, நீ என்னுடைய உள்ளத்துக்குள்ளே உறைந்து விட்டால் மற்ற எந்த காலத்திலும் நான் வேற எதையும் வேண்ட மாட்டேன் முதல் அர்த்தம். ஆனா ராமானுஜர் அபிப்பிராயப்பட்ட அர்த்தம் எதுன்னா, எக்காலத்திலும் எந்த காலத்திலும் மற்ற யாதொன்னும் வேண்டேன். நீ திருவுள்ளத்துல உரைகிறத தவிர மற்றதையும் வேண்ட மாட்டேன். நீ திருவுள்ளத்துல எப்போ இருந்துதான் இருக்கணும், என் உள்ளத்தை விட்டு நீ நகரவே கூடாது. இதை தவிர மொத்தம்னு கேட்க மாட்டேன்னு சொன்னார். இதுவரை இதையே கேட்க மாட்டேன்னு ஆழ்வார் சொல்லவில்லை. அந்த மற்றங்கிறதை மற்ற யாதொன்னும் வேண்டேன்னு சேர்த்துக்கொள்ள வேண்டும். மற்ற காலத்திலும் சேர்த்துக்கூடாது. மற்ற காலத்திலும் சொன்னா வேற காலத்துல இதையே கேட்க மாட்டேன்னு ஆயிடும். ஆனா எக்காலத்திலும் மற்ற யாதொன்னும் வேண்டேன்னா எந்த காலத்திலும் இதை தவிர மற்றொன்னை கேட்க மாட்டேன்னு அர்த்தம். இப்படித்தான் ஆழ்வார் திருவுள்ளத்துக்கு நம்ம போற உகந்ததா இருக்கும்னு சொல்ல. இது மேலே காலக்ஷேபம் தொடங்கி 1000 பாசுரங்களையும் கேட்டார்னு அர்த்தம். இனி அடுத்தாற் போலே மற்ற 3000 பாசுரங்களின் அர்த்தத்தையும் அபிநயம் எப்படிங்கிறதையும் இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் எல்லாவற்றையும் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையிடத்திலே கற்றார். இவர் ஆளவந்தாருடைய திருக்குமாரர், ஆளவந்தாருடைய சிஷ்யர். அவரிடத்துலதான் எல்லா அர்த்தங்களையும் கிரகித்தார். ஒரு 1000 பாசுரம் மட்டும் திருமாலையாண்டான் திருவாய்மொழி கொடுத்தார். அதை தவிர 3000 பாசுரங்கள் அர்த்தத்தையும் கேட்டுக்கொண்டு அதோட அல்ல, ரொம்ப உயர்ந்த சரம பருவ நிஷ்டையை திருவரங்க பெருமாளையர் தான் சொல்லிக் கொடுத்தார். சீவைஷ்டம சம்பிரதாயத்துக்கே பிரதானமான அடிப்படையான கருத்தென்னால் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். ஆச்சாரியனிடத்துல அபிமானம் இருந்தால் தான் நமக்கு மோட்சம். அதாவது ஞானம் அனுஷ்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தன் தரும். இன்னும் அடாளன் சாதிக்கிறார், எப்போதும் ஆச்சாரியனை பற்றி கொண்டுட்டோம்னால் பெருமாள் தன்னடையே மோட்சம் கொடுத்துருவர். இந்த ஆச்சாரிய நிஷ்டை அபிமானத்தை திருவரங்க பெருமாள் அறையர் தான் ராமானுஜருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மற்றறியாத ஸ்ரீ மதுரகவிகளை போலே நீரும் குருரேவ பரம்பிரம்ம, குருரேவ பரந்தனம், குருரேவ பராக்காம, குருரேவ பராயணம், குருரேவ பராவித்யா, குருரேவ பராகதி, எஸ்மாத் தது உபதேஷ்டாசௌ தஸ்மாத் குருதரோ குரு என்னும் குருதான் எல்லாம் என்று என்ன அரையர் சுவாமி சொல்லி கொடுத்தார். அத்தையும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு ஆக பெரிய நம்பிகளிடத்துல கேட்டுண்டாச்சு, திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்துல கேட்டுண்டாச்சு, திருமாலை ஆண்டான் இடத்துல கேட்டுக்கொண்டாச்சு, ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையறத்தை கேட்டாச்சு. ஒருத்தர் தான் பெரிய திருமல நம்பிகளிடத்திலே அர்த்தங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக பல நாட்கள் திருவரங்கத்திலேயே எழுந்துள்ள இருந்தார். அந்த சமயம் மனத்துக்கு ரொம்ப துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ராமானுஜரோ ஸ்ரீரங்கத்துல எல்லாத்தையும் செயல்படுத்தின்னு வர்றார். ஒரு இடத்தை மாத்தி முன்னாடி இருந்த கட்டத்தை போக்கி செயல்படுத்தணும். 1000 எதிர்ப்பு வரும். இது எப்பவுமே உலகத்துல ஒண்ணும் இது தடுக்கவே முடியாத ஒண்ணு. ஒரு இடத்தை சரிப்படுத்தணும் உள்ளே இருந்திருக்காவில்லையே பல பேர், அவ உடனே எதிர்க்கணும்னு பார்ப்பா. ராமானுஜரும் அந்த திவ்ய ஆஸ்தானத்துல எல்லாத்தையும் சரிப்படுத்த பார்த்தார். அப்ப அங்கேயே இருந்தவர் ஒருத்தர், அங்க மடப்பள்ளியில வேலை பார்த்துட்டு இருக்கிறவர் ஒருத்தர், அவர்கள் எல்லாம் கூடி பேசினார்கள். பேசிட்டு ஒரு முடிவுக்கு வரா. இவர் நித்தப்படி மாதுகரத்துக்கு எழுந்துள்ளுகிறார், பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடுவோம். அவருக்குன்னு சொத்து கிடையாது, எல்லாத்தையும் திறந்துட்டு தான் வந்தார். அதனால ராமானுஜர் வீதிகள் தோறும் போய் பிக்ஷை எடுப்பார். அப்படி பிக்ஷை எடுக்கிற சமயத்திலே விஷமிட்ட அன்னத்தை அவருக்கு அழித்து விட வேண்டும் அப்படின்னு அவ கூடி பேசிட்டார். யார் வீட்டுக்கு பிக்ஷை போகிறோ அந்த வீட்டு சீவையிட்டவனை பிடிச்சு நீர் உங்களுடைய மனையாள் இடத்துல சொல்லி இந்த அன்னத்தை விடணும்னு சொன்னார்கள். அவர் எத்தனையோ மறுத்து பார்த்தார். அதுக்குன்னு வேண்டிய பணம் எல்லாம் செலவழிச்சுட்டு கண்டிப்பா நீர் பண்ணணும்னு மனைவியார் இடத்துல போய் சொன்னான். அவ மறுத்தா. என்னது இது? உலகத்தை உஜ்ஜீவனம் அடையறதுக்காக ஒருத்தர் திருவிழார் பண்ணிருக்கார். அவருக்கு போய் நாம் விஷ அன்னத்தை பிக்ஷையிடுவார். ஒரு நாளும் உயிர் போனாலும் செய்ய மாட்டேன்னு சொல்ல பர்த்தா நிர்பந்திக்க சரின்னு அந்த பெண்ணும் சம்மதித்து ராமானுஜர் பிக்ஷைக்கு எழுந்துள்ள இருக்கிறச்சே விஷமிட்ட அன்னத்தை வேண்டாவிருப்பாக விட்டுட்டு கண்ணும் கண்ணீருமாக அவரிடத்தில் ஒன்றும் பேசாமல் ஆசி பெறாமல் உள்ள விடுவித்தார். இதை பார்த்த ராமானுஜர் புரிஞ்சு விட்டார். பிக்ஷை இடறதுக்குங்கிற வரமுறை உண்டு. இவ்வளவு ஆதரத்தோடு இந்த மட்டும் இவர் நம்மீடு தேடி வந்தாரேன்னு இடணும். அவரிடத்துல அனுகிரகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். புனிசிரிப்பு மாறாமல் கைங்கரியம் பண்ண வேண்டும். இதுதான் பிச்சை இடுவதற்கு வழக்கம். சன்னியாசி வந்திருக்காருன்னா வெறும பிக்ஷை விட முடியுமா? ஆனா இவங்க வெறுப்பா விட்டுட்டா அழுதுண்டே உள்ள போறாள்னா இந்த அன்னத்தை நாம் தொடக்கூடாது என்று அந்த பெண்மணியின் அபிப்பிராயம் போலும் என்று உணர்ந்த ராமானுஜர் அதை அப்படியே கையில எடுத்துக்கொண்டு போனார். எடுத்து போய் கரைத்து விட்டு, அதாவது திகைத்து பாவம் அறிந்து சகரான்னத்தை சாகரகாமியான திருக்காவேரியிலே கரைத்து விட்டு, அழகான ஒரு சொற்றொடர். சகரான்னம், கரம்னா விஷம்.
சகரான்னம் அப்படின்னா விஷத்தோட கூடிய அன்னத்தை, சாகரகாமி, சாகரகாமின்னா சாகரத்தை நோக்கி ஓடுகிற காவிரின்னு அர்த்தம். விஷத்தோட கூடியிருக்கிற அன்னத்தை சாகரத்தை நோக்கி போன்றிருக்கிற காவேரியிலே கரைத்து விட்டு இச்செய்தியை கரைத்து விட்டு 1 மாசம் உபவசித்திருக்க இச்செய்தியை திருக்கோட்டியூர் நம்பி கேட்டருளி கோயிலுக்கு எழுந்துள்ளா நிற்க செய்து, இவர் பட்டினி கிடக்கிறார், இனிமே எங்க சாப்பிட்றதுன்னு புரியாம தவிக்கிறார் என்று பக்கத்துல இருந்த திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு செய்து போச்சு. அவர் அங்கேருந்து ஸ்ரீரங்கத்தை நோக்கி வந்தார். மத்தியான வேளை உச்சி வெயில், படபடக்கிற வெயில். அவர் வந்திருக்காருன்னு கேட்டு காவிரி கரைக்கு போய் முன்னே தண்டனிட்டு நிற்கிறார் சுவாமி. ராமானுஜர் திருக்கோட்டி நம்பிகளை வந்து செய்கிறார். நாம இருந்தா இடந்தளம் பார்த்து தான் செய்வோம், அவர்கள் அப்படி செய்ய மாட்டார். கீழே கொதி மணல் கொதிச்சுருக்கு காவிரி ஆற்றில், உச்சி வெயில், 12 மணி வெயில். அந்த சமயத்தில் உடையவரும் முதலிகளுமாக எழுந்தொழி நம்பி ஸ்ரீபாதத்திலே தண்டனிட்டு கொண்டு கிடக்க, நம்பியும் அவரை எழுந்திருக்க சொல்லாமல் இருக்க, திருக்கோட்டி நம்பி திருவடியில் தண்ட சாதிச்சிருக்கார். ஏற்கனவே செவந்த திருமேனி ராமானுஜருக்கு, ஆதிசேஷனுடைய அம்சம், லக்ஷ்மணனுடைய அம்சம், செவன்னு இருக்கும். நீண்ட திருமேனி, ரொம்ப மிருதுவான திருமேனி. அது அப்படி கொதிக்கிற மணல்ல பட்டவன் இன்னும் அப்படியே சவப்பு ஏறது. அவர் ஆனா எழுந்துருன்னே சொல்லல. ஆச்சாரிய இடத்துல ஒரு வழக்கம் உண்டு, நாம கீழே விழுந்து சேவிச்சுட்டா அவர் எழுந்திருன்னு சொல்ல வரைக்கும் நாம எழுந்திருக்க கூடாது, அது வரைக்கும் கீழே தான் கிடக்க வேண்டும். ஆகையாலே சுவாமி அதே போல கிடந்தார், செவந்து போறது. அவர் திருமேனி இப்படி ஆறுதேன்னு பக்கத்துல இருக்கிறவருக்கு வியசனம். ஆனாலும் ஆச்சாரிய வாக்கியத்தை மீறி என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாரும் பார்த்திருந்தார்கள், துக்கத்தோட பார்த்திருந்தார். கிடாம்பி ஆச்சாங்கிற மகனீயர் அவர் தான் கிட்டக்க ஓடி வந்தார். வந்து கிடாம்பி ஆச்சானும் இதென்ன சிஷ்யாச்சாரிய கிரமம்தான், கருமுகை மாலையை வெயிலிலே போடுவார்களோ, நல்ல கருமுக மாலை எடுத்தாரான வெயில போடுவார்களா, இப்படி போய் இது ஆச்சாரியனாவது சிஷ்யனாவது என்று பரிந்தெடுக்க என்று பரிவோடு அவரை எடுத்து தன் திருமடியிலே அமர்த்தி கொள்ள, திருக்கோட்டி நம்பிகளுக்கு அப்பதான் புன்னகையே வந்தது. ஓ, நீர் யாருன்னு தான் தேடிக்கொண்டிருந்தோம். நாம் எழுந்தேன்னு சொல்லாட்டா கூட என்னையும் பாராமே ராமானுஜர் திருமேனிய மட்டும் பார்க்கக்கூடிய ஒருத்தர் இந்த போட்டியில இருந்தாரான் தான் பரீட்சை பண்ணேன். நீர் தான் தேடினீர். இனி நீர் தளிகை பண்ணி தான் ராமானுஜர் போனகம் செய்வார். நீர் தான் தளிகை பண்ணும், நீர் தான் மாத்துக்கரம் சாதிக்க வேண்டும். இனி பல பேர் வீட்டுக்கு ராமானுஜர் போக வேண்டாம், ஏக மாத்துக்கரம், ஒருத்தர் கை உணவாக இருக்கட்டும். கிடாம்பியாச்சானே நீரே இனி ஏற்றுக்கொள்ளும் என்ன அவருக்கு நியமித்தார். திருமேனிக்கு பரிவர் நீர்காம் உமக்கு முதல் தளிகைக்கு, இன்று முதல் தளிகைக்கு பண்ணி இவருக்கு ஏகமாதுகருமாக பிரசாதியும் என்று நியமித்தருள கிடாம்பி ஆச்சானும் அப்படியே பண்ணி சாதித்துக் கொண்டு எழுந்தருளி இருந்தார். அன்னிலேருந்து கிடாம்பி ஆச்சான் தான் திருமணப்பள்ளி கைங்கரத்தை முழுக்க நிர்வாகம் பண்ணி கொண்டு வந்தார். அது மேலே சரித்திரம். இனி அடுத்தாற் போல அருளாள பெருமாள் எம்பெருமானார் உடையவரை ஆசிரியிக்கிறார். யஜ்ஞமூர்த்தி என்று ஒரு மாயாவாதி. அவர் ஊர் முழுக்க போய் எல்லாரையும் ஜெயித்து விட்டு இப்ப தெற்கு நோக்கி திருவரங்கத்தேர வந்திருக்கிறார். ராமானுஜரோட வாதப்போருக்கு உட்கார்ந்தார். சாமானிய வித்வான் அல்ல, பெருத்த வித்வான், மெத்த படித்தவர். கையில் இருக்கிற மொத்த கிரந்தங்களை வைத்துக் கொண்டு ராமானுஜரிடத்திலே பேசறதுக்கு தொடங்கினார். பெருமாளுடன் பேரொருளாளரை திருவடி விளக்கு அமுது செய்ய பண்ணி பெருமாளுடன் வெளுத்து, பெருமாளே, ஆழ்வார் தொடங்கி ஆளவந்தார் அளவாக இத்தனை காலம் ஓரான் வழியாய் பிரதிஷ்டிமாய் வந்த இந்த தரிசனம் அடியேனை தோன்றி தோற்ற கடவுதோ. இது 1 நாள் 2 நாள் வாதப்போர் இல்லை, 17 நாள் வாதப்போர் நடந்தது. 18வது நாள் தான் யஜ்ஞமூர்த்தி தோல்வியை ஒப்புக்கொள்ள போகிறார். 17வது நாள் வரைக்கும் ராமானுஜரையே நிறுத்தி வச்சு ஒருத்தன் வாதம் பண்ணணும்னா அவர் சாமானிய வித்வானாகவே இருந்திருக்க முடியாது. அவர் 10 நிமிஷம் பார்க்கறதுக்குள்ளேயே நம்ம இல்லைன்னு ஆயிடப்போறோம். அப்படி இருக்கிறவரோட 17 நாள் வாதப்போர் பண்ணோம்னா நிஜமான வித்வான். 17வது நாள் ராத்திரி ரொம்ப வருத்தத்தோட ராமானுஜர் சயனிச்சுட்டு போறார். நாதமுனிகள் வளர்த்தார், ஆளவந்தார் வளர்த்தார், நம் ஆழ்வார் பாசுரத்துல பாடினார். வேத வைதிகமான சித்தாந்தம் இது இத்தனை ராமானுஜன் ஒருத்தம் பிறந்து தோத்துடுவேன் கொடுக்கே, கடைசியில நம் காலத்துல சித்தாந்தத்தை இழப்புவோமோ என்று ரொம்ப வருத்தப்பட்டார். தேவப்பெருமாள் தான் மறுபடியும் சொப்னத்தை வந்தார். எப்ப சம்பிரதாயத்துக்கு எந்த தேவைனாலும் அவர் தான் வருவார். வேலை செய்யற பெருமாள், முயற்சிக்கிற பெருமாள்னா தேவ பெருமாள் தான். அவர் சொப்பனத்தில் எழுந்துருளி ஆளவந்தார் சாதித்த சித்தித்திரயம் எல்லாம் மறந்து போயிட்டா, இதோ இதுதான் நீர் பேச வேண்டியது என்று தேவ பெருமாள் எடுத்து கொடுக்க, மறுநாள் ஆச்சரியமா அலங்காரம் வேண்டி ஊர்த குன்றங்களை தரித்துக் கொண்டு துளசி மாலைகளோட திருதண்டத்தை தரித்துக் கொண்டு புன்சிரிப்பு மாறாமல் காரிய கருணையாக
கருணை ஒதுங்கிடு வீடுகளுடைய சுவாமி மண்டபத்துக்கு வர அதை கண்ட திருக்கோலம், அந்த திருக்கோலத்தை பார்த்த யஜ்ஞமூர்த்தி, ஓ இனிமே இவரிடத்துல வாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நாம் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டிதான் என்ன விழுந்து தண்டம் சமர்ப்பித்தார். அப்போது தேவரீருக்கு தோற்றேன் என்று ஸ்ரீபாத ரட்சகளை சிரசா வகித்துக் கொண்டு அடியனை இறங்கியுள்ள வேண்டும் என்ன உடையவரும் இதன் என்று திகைக்கு தர்க்கிக்கலாகாதோ என்ன மண்டபத்துக்குள்ள வரச்சேவை விழுந்து சேவிச்சுட்டு தர்க்கம் இல்லையா இன்னைக்கு, அதுக்கு தயாரா வேற வந்தேன்னா இனி தர்க்கமே இல்லை, தர்க்கம் இல்லாமல் உம்மிடத்தில் நாம் தோற்று போனோம், ஜிதந்தே தேவையை ஜெயித்தீர் நாம் தோற்றோம் என்று ஒத்துக்கொள்ள, அப்போது 2 பேருடைய அனுகிரகத்தால இவர் ஜெயிச்சிருக்காரு இல்லையோ, அருளாளன் பேரருளாள பெருமானுடைய அனுகிரகத்தாலும் அதே போல எம்பெருமானாருடைய வாத திறமையாலும் 2ஆலையும் ஜெயிச்சிருக்கிறதுனாலே இவருக்கு ஒரு புது பெயர் கொடுக்கிறார். அவர் இனி நான் மாயாவாதியா இருக்க மாட்டேன், தேவரியருடைய அணுக்கன் தொண்டராய் விசிஷ்டாத்வைதியாக இருக்க வேணும்னு யஜ்ஞமூர்த்தி பிரார்த்திக்கிறார். ஆகையாலே அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்று பெயர் கொடுத்தார். அருளாளன் பேரருளாளன் காஞ்சி தேவப்பெருமாள், எம்பெருமானார் ராமானுஜர், 2 பேரும் சேர்ந்து திருத்திருக்காரு, அவர் தானே அர்த்தம் எடுத்து கொடுத்தார். அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்னவருக்கு பெயர் சூட்டினார்கள். அவரும் நித்தியப்படி ராமானுஜ கைங்கேற்றத்திலே எழுந்தருளி இருந்தார். இந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் விக்கிரகத்தை இன்னைக்கு நீங்க சேவிக்கலாம். திருவேக்கா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல போனீங்கன்னா அங்கு எழுந்தருளி உள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனீர்கள் என்னால் அங்கும் அருளாள பெருமாள் எம்பெருமானார் எழுந்தருளி உள்ளார். அவருடைய வம்சத்துல வந்து ஆச்சாரிய புருஷர்களாக விளங்கக்கூடியவர்கள் இன்றும் பல மகனீயர்கள் எழுந்தருளி உள்ளார்கள். அவசியம் நம்ம எல்லாரும் போய் சேவிக்க வேண்டிய திவ்யதேசம், சேவிக்க வேண்டிய திருமேனி அருளாள பெருமாள் எம்பெருமானாருக்கு. ஆச்சரியம் பத்தில அவர் எங்கேயோ இருந்தார், தங்கிட்ட வந்து சேர்ந்தான்னு ராமானுஜர் ஒதுக்கி வைக்கவே இல்லை. தங்கிட்ட சேர்ந்த எல்லாருக்கும் ஒரு கைங்கரியம் கொடுப்பார் ராமானுஜர். இவருக்கு என்ன கைங்கரியம் தெரியுமா கொடுத்தார்? நம்முடைய திருவாராதன பெருமாளை இவருக்கு கொடுத்து இனி நித்திய திருவாராதனத்தை இவரை பார்த்து கொள்ள சொல். அது ரொம்ப முக்கிய கைங்கரியம் இல்லையோ? ஒருத்தருடைய திருவாராதன பெருமாளையே பார்த்துட்டு சொல்லணும்னா அது ரொம்ப அணுக்கமான கைங்கரியம், ரொம்ப நெருக்கமான கைங்கரியம். அதைத்தான் அருளாள பெருமாள் எம்பெருமானார் கொடுத்திருந்தார். அவரும் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு ஜிஎஸ் சுவாமியாகவே வாழ்ந்து வந்தார். அவரை பற்றி ஒரு ஆச்சரியமான சரித்திரம் உண்டு. ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு 6 சிலர் வந்தார்கள். எம்பெருமானார் மட்டம் எங்கே என்று விசாரித்தார்கள். உடனே அம்பூர்காரெல்லாம் எந்த எம்பெருமானார் மட்டம்னா என்ன, அருளாள பெருமாள் எம்பெருமானார் மட்டம் ஒண்ணு இருக்கு, இந்த எம்பெருமானார் மட்டம் ஒண்ணு இருக்கு, இந்த 2த்துக்குள்ள ஏதுன்னு கேட்டார்கள். இதை ஓரமா நின்றுட்டு இருந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் போய்விட்டார். கேட்டவுடனே அவருக்கு ரொம்ப துக்கமா போச்சான். எந்த எம்பெருமானார்னு ஒரு கேள்வி ஒரு இருப்பதை தவிர 2வது व्यक्ति கிடையாது. அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறாப்புல போய் நான் ஒரு மடத்தை வச்சு விட்டேனே என்ன உடனே போய் தன் மடத்தை இடித்து விட்டு ராமானுஜர் மடத்துக்கே வந்து சேர்ந்தார். அந்த மடம் இருக்கவே தானே ஊர்ல இந்த கேள்வியை பிறக்கிறது. இந்த மடமே தேவையில்லை, என் இடித்து புரட்டி விட்டு ராமானுஜரோட இருந்தார். அவர் ஆச்சாரிய வைபவத்தை சொல்றதுக்காக ஞானசாரம் பிரமேயசாரம் என்ற 2 உயர்ந்த பிரபந்தங்களை சாதித்துள்ளார். அவசியம் எல்லாரும் கற்க வேண்டிய பிரபந்தம். அந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் திருவடிகளிலே இன்னும் சில ஆச்சாரியர்களை ராமானுஜர் ஆசிரியிக்க வைத்தார். ராமானுஜரிடத்தில் ஆசிரியத்துக்காக சிலர் வந்தார்கள். அனந்தாழ்வான், எச்சான், தொண்டனூர் நம்பி, மருதூர் நம்பி ஆகியவர்கள் உடையவர் திருவடிகளிலே ஆசிரியிக்கணும் வர எல்லாரையும் அருளாள பெருமாள் எம்பெருமானார் திருவடிகளிலே ஆசிரியிக்க வைத்தார் என்பது முக்கிய சரித்திரம். ஆனா அவர் சொல்லுவாராம், இது என்ன குருவி தரைய பணங்காய் வச்சா போலே, நம்மால் இதெல்லாம் தாங்க முடியாது, நீங்க எல்லாம் ராமானுஜர் திருவடிகளே உபாயம்னு விசுவாசத்தோட இருங்கள் என்று சொல்லி வைத்தார். இது அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஆசிரியித்த சரித்திரம். அடுத்து ஒரே ஒரு சரித்திரம், ஆச்சரியமான சரித்திரம், அதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்திடுறேன். அனந்தாழ்வானுடைய சரித்திரம். அதாவது சுவாமி ஒரு தடவை காலக்ஷேபத்தை பண்ணி கொண்டிருக்கும் போது சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் கோனுடும் நமன்னெழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கள் வீடுதரும் தடங்குன்றமே இந்த அற்புதமான நம்மாழ்வார் பாசம். 3ஆம் பத்திலே ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மண்ணை வடிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா தெளிவுகளவி திருவேங்கட தொழில்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கே என்று நம்மாழ்வார் திருவேங்கடமுடையான் திருவடிகளில் சகல கைங்கரியங்களும் பண்ணணும்னு ஆசைப்படுகிறார். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சகல விதமான கைங்கரியங்களையும் பண்ணப்பெறுவேனாக வேணும்னு பிரார்த்தனை. அங்க நம்மாழ்வார் பிரார்த்தித்தது மட்டுமல்ல, என்னிலேதோ விஷத்சேனர் பிரம்மாதி தேவர்கள் இவர்கள்லாம் இப்பவும் நித்தியப்படி நிறைய புஷ்ப கைங்கரியம் பண்ணுவார்களாம். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு, மாமலர் நீர் சுடர் தீபஹாரத்தி நிறைய புஷ்பத்தை
நம்முடையானு காசு. இப்பவும் தோமால சேவைன்னு சொல்ல முடியும். அங்க திருவாராதனம்னு போடுறதை விட தோமால சேவைன்னு கார்த்தால தோமால, சாயங்காலம் தோமால. இது இத்தனை யார் கைங்கரத்தில் இருக்கா தெரியுமா? 2 ஜீயர் சுவாமிகள்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருத்தர் ராமானுஜர் காலத்துல நியமிக்கப்பட்டவர் பெரிய ஜீயர் சுவாமி, ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பெரிய கேள்வி அப்பன் ராமானுஜ ஜீயர் சுவாமி. அதே போல மணவாள மாமனிகள் கைங்கரத்துல சின்னஜீயர் சுவாமி நியமிக்கப்பட்டார், சிறிய கேள்வி அப்பன் ராமானுஜ ஜீயர் சுவாமி. அந்த ஜீயர் சுவாமிகள்லாம் புஷ்பத்தை தலையில கூடையாக வைத்துக் கொண்டு எடுத்துன்னு போவார்கள். இன்னது ஆலை அந்த கைங்கரத்தை பத்தி இனிமே தான் சொல்ல போறேன். ஏன்னா ராமானுஜர் திருமலைக்கு போகவே இல்லை. அப்ப அந்த ஜீயர் மட்டமே கிடையாது. ராமானுஜர் போன பிற்பாடுதான் அந்த மட்டமே உருவாரு. ஆனா அதெல்லாம் உருவாரத்துக்கு எந்த எண்ணம் காரணமா இருந்ததுன்னு பார்ப்போம். இப்ப நம்மாழ்வார் கோஷரத்தை பத்தி பறக்க சொல்லிருக்கார். நித்திய சூரிகள், விஷசேனன், பிரம்மாதி தேவர்கள் இவர்கள்லாம் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுவாள்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனா இப்ப யாருமே இல்லையே. என்ன திருவுள்ளத்துல தோண ரொம்ப நொந்து போயிட்டார். கோட்டில எத்தனை பேர் உட்காந்துருப்பா தெரியுமா? 700 சன்னியாசிகள் எழுந்து வெளியிருப்பார்கள். ராமானுஜர் காலக்ஷேப கோட்டினா 700 சன்னியாசிகள் உட்காந்துருப்பா. 12,000 கிரகஸ்தர்கள் அமர்ந்திருப்பார்கள். அது தவிர ஆயிரக்கணக்கான ஸ்திரீகள் அமர்ந்திருப்பார்கள். எல்லாரும் அமர்ந்து காலக்ஷேபம் கேட்டு இருக்கா, சாஸ்திரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கா. ஆழ்வார் ரொம்ப தூரம் பாரிச்சிருக்காரே பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணணும்ட்டு. அதை போல இன்று அங்கு சென்று புஷ்ப கைங்கரியம் பண்ணுவதற்கு யாரேனும் உண்டா என்று கோட்டியார பார்த்து கேட்டார். ஒருத்தரும் எழுந்திருக்கல. இன்னைக்காரதான் நான் முன்னாடி வந்துடுவேன். அன்னைக்கு அந்த மலைக்கு போகவே முடியாது. ஒரு நாள் ராத்திரி தங்க முடியாது. விஷ மிருகங்கள், விஷதுட்டமான ஜந்துக்கள், விஷ செடிகள் இருந்தாலே விஷஜனம் வந்து பிராணனே போடும். ஒருத்தரே எழுந்து வரல. அப்ப ஒருத்தர் எழுந்திருந்தார். அனந்தாழ்வான்னு அவர் கோட்டிக்கு முன்னாடி எழுந்துருளி வந்தவர். முதலிகளை பார்த்தருளி புட்ட மண்டபமான பெரிய திருமலையிலே திருவேங்கடமுடையானுக்கு உகப்பாக திரு நந்தவனம் செய்து திருமாலை கட்டி சாத்துவாராயனும் உண்டோ என்று அருளி செய்ய, பெருமானுக்கு உகப்பா நந்தவனம் கட்டி புட்ட தொடுத்து பண்றதுக்கு ஆறான் இருக்காளா என்றோ பெரியாழ்வார் தொடுத்து பெருமாறினாள். ஆண்டாள் சூடி கொடுத்தாள். தொண்டரடி புடியாழ்வார் தொடையத்த தொலைவனும் தோளும் தோன்றினாள். இப்படி பெரியோர்கள் எல்லாம் பண்ணிருக்கிற கைங்கரியம். இன்னைக்கு புஷ்ப கைங்கரியத்தை புஷ்ப மண்டபத்துல பண்ண ஆள் இருக்கா? திருவேங்கடத்துக்கு புஷ்ப மண்டபம்னு பேர், காஞ்சிபுரத்துக்கு தியாக மண்டபம்னு பேர், ஸ்ரீரங்கத்துக்கு போக மண்டபம்னு பேர். புஷ்ப மண்டபத்துல புஷ்ப கைங்கரியம் பண்ண ஆள் இருக்கிறதான்னு கேட்டார். மற்ற பேர் வரல. அப்போது அவ்வளவிலே அனந்தாழ்வான் எழுந்திருந்து அடியேன் விடை கொள்ளுகிறேன் என்று விண்ணப்பம் செய்து தண்டம் சமர்ப்பித்து திருமலைக்கு எழுந்துருளி அடியேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜருக்கு ரொம்ப ஆனந்தம். இந்த மொத்த கோட்டில நீ ஒருத்தர் தான் ஆண் பிள்ளையோ அப்படின்னு அவர் அருகலை போட்டு கட்டி தழுவிண்டாராம். அதனால இன்னைக்கும் அவர் வம்சத்தவர்களுக்கு அனந்தான் பிள்ளையார்னு பேர். அவருக்கு அனந்தாழ்வான்னு திருநாமம். அவர் அவதரித்த இடம் மைசூருக்கு பக்கத்திலே கிரங்கூர்னு என்று பேர், சிறுப்புத்தூர்னு அன்று பேர். சிறுப்புத்தூர்ங்கிற சின்ன இடம், அழகான சின்ன குளம், அதுக்கு பக்கத்துல சிறு சன்னதி, ரொம்ப ஆச்சரியமா பரிபாலனம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். நீங்க மைசூருக்கு போய் மேலக்கோட்டை திருநாராயண பெருமாளை சேவைக்கு போற கண்டிப்பா சிறுப்புத்தூர் வழியா தான் போகணும். ஆனால் அதை சேவித்துக் கொண்டே மேல் நோக்கி நாம் செல்லலாம். அங்கு அவதரித்திருந்த அனந்தாழ்வான் திருவரங்கத்துல ராமானுஜர் கோட்டில் இருந்தவர். நாம் புறப்பட்டு போனேர்னார். நேர திருவேங்கடத்துக்கு போனார். அவருடைய மனைவியாரையும் கூட்டிக் கொண்டு போனார். அவ பூர்ண கர்ப்பிணி. அங்க போய் தோட்டம் நந்தவனம் வைக்கணும், குளம் வைக்கணும், தீர்த்த வசதி எல்லாம் ஏற்படுத்தணும் இல்லையோ. அந்த திரு நந்தவனத்திற்கு ராமானுஷன் என்று திருநாமம் சாத்தி திருமாலை கட்டி திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்தருளி இருந்தார். அந்த இடத்துல நந்தவனம் ஒண்ணு கட்டிவிட்டார். அதுக்கு ராமானுஷன்னே பேர் வச்சுட்டார். ஏன்னா அவர் ஆணைப்படிதானே இவர் கைங்கரித்துக்கே வந்திருக்கார். அதே பேர். அந்த நந்தவனத்தை கட்டணும், குளம் வெட்டணுங்கிறதுக்கு மண்வெட்டியை வச்சு ஒன்னா மண் எடுத்து கூடையில போடுறார். மனைவி ஒத்தி தான் கூட ஒத்தாசைக்கு. அவ கையில மண் கூடையை கொடுத்தா அவ பூர்ண கர்ப்பிணி. கொண்டு போய் அந்த கோடியில கொட்டிட்டு வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆகும். இவர் ஆனா அவசரப்படுத்துறாரு. இவ்வளவு மெதுவெல்லாம் கைகிருத்த வேண்டிய முடியாது, சீக்கிரம் போ அப்படின்னு. எங்க போறது? அவ்வளோ பூர்ண கர்ப்பிணி. பார்த்தார். நமக்குன்னு ராமானுஷர் அனுப்பி வைத்த ஒரு தொண்டர் வந்துள்ளார். ராமானுஷர் ஆணைப்படிதான் இந்த கைகிரம் நடக்கிறது. அதுல நமக்கும் பங்கிருந்தால் என்னான்னு சீனிவாச பெருமான் யோசித்தான். ஆகையாலே ஒரு சிறு பிள்ளை வடிவெடுத்துக் கொண்டு நேர அனந்தாழ்வான் இடத்துல வந்து, இந்த கூட மண்ணை நான் சமந்துட்டு போறேனே, எதுக்கு பெண்ணை போய் சமப்படுத்துகிறீர் என்று பிரார்த்திக்க. எனக்கே கைங்கரியம் கிடைச்சிருக்கேன், ஆனந்தப்பட்டு இருக்கேன். குறுக்க வந்து நீ கைங்கரிக்க பிடுங்கிக்கு பாக்குறியா? கிடையாது போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். அந்த பிள்ளை வெறுமே இல்லை, கொஞ்சம் தள்ளி மனைவி கொண்டு போய் கொட்டிட்டு வராள் இல்லையோ, அவளை போய் பிடிச்சுட்டான்.
சின்ன பிள்ளை அவள்கிட்ட கேட்டு அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கார், நீர் கண்டு கொள்ள வேண்டாம், ஒரு பாதி தூரம் முடிஞ்ச உடனே எங்கிட்ட மண்ணு கூட கொடுத்துரும், நான் போய் மிச்ச பாதி தூரத்தை கூட்டிட்டு வரேன்னா அவளுக்கு முடியல. அதனால பிள்ளை கேட்கிறானேங்கிறதுக்காக ஒத்துனுட்டா. இப்ப கொஞ்சம் வேகமா வேலை நடக்க ஆரம்பிச்சுடுச்சு. ஏன்னா இவன் கொண்டு கூட்டிட்டு வரானோ இல்லையோ, ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. பெண்ணே நீ மெதுவானா போயிட்டு வந்து இப்ப எப்படி மண்ணு கூட வேகமா போயிட்டு வருதுன்னா அவள் உண்மையை சொல்லிட்டா. இந்த பிள்ளை என்கிட்ட வந்து கேட்டான், என்னால முடியல, அதனாலதான் நான் சரி ஒத்துட்டு கையில கடப்பாறையை வச்சு கொத்திட்டு இருந்தாரோ இல்லையோ, அதோட பிள்ளைய துரத்தின்னு போனான். எங்க நீ நான் மாட்டேன் வரக்கூடாதுன்னு சொன்னேன், என்னையே ஏமாத்திட்டியா, அவளை வேற ஏமாத்திட்டியா, என்ன அவரை தொடர்ந்து ஓடச்சே. பிள்ளை ரொம்ப வேகமா போக்கு காட்டி கொண்டு போனான். திருமலையப்பனுடைய சந்நிதிக்கு வாசலுக்கு வந்தான். வெள்ள மண்டபத்தை தாண்டி பெரிய உயர்ந்த விமானம், ஆனந்த நிலைய விமானம். விமானத்துக்கு வாசல் இருக்கிற ஜெயவிஜயர்கள் துவாரம், அதற்கு முன்னே இருக்கக்கூடிய மகா துவாரம், இந்த பக்கத்துல சுவாமி புஷ்கரணி, ஞானப்பிரானுடைய சந்நிதி. பிள்ளை வேகமா வாசல் வரைக்கும் வந்துட்டு நேரம் அந்த கோவில அப்பிரதட்சணமா ஒரு சுத்தினான். கோவில பிரதட்சணமா போவாள் இல்லையோ, இது நமக்கு பெருமாள் உண்டா, அவர் தான் இந்த பிள்ளையாவே வந்திருக்கார். அதனால அப்பிரதட்சணமா சுத்தின்னு கோவிலுக்குள்ள போனார். இவர் அந்த கடப்பாறை எடுத்துட்டே பின்னாடி சுத்தின்னு போறார். இன்னைக்கும் திருவேங்கடத்தில் பேக் சவாரி அப்படிங்கிற உற்சவம் நடக்கிறது. அந்த உற்சவமே இந்த அனந்தாழ்வானுடைய ஞாபகார்த்தமாகத்தான் நடக்கிறது. பேக் சவாரின்னா பெருமாள் திரும்பி வருவார், பிரதட்சணமா போக மாட்டார். எப்பவும் இப்படி போற பெருமாள் அன்னைக்கு ஒரு உற்சவம் மட்டும் தலைகீழ வருவார். பேக் சவாரி உற்சவத்தை நாம சேவிச்சோம்னா ஓ அனந்தாழ்வான் வைபவம் இப்படி போடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இவர் கடப்பாறையோட பின்னாடி பருத்தின் ஓடினார். பிள்ளை எங்கேயோ போராப்பில் இருந்தது, வீசி எரிஞ்சார். இந்த பிள்ளைய போண்டா கடப்பாறை வீசி எரிஞ்சார். கடப்பாறை நேர போய் இந்த இடத்துல மொகவாக்கட்டையில பிள்ளைக்கு பட்டுது, கொத்தி இந்த இடத்துல இருந்து ஜலமா, இந்த இடத்துல இருந்து ரத்தமா கொட்டுறது ஆரம்பிச்சது. ரத்தத்தோட பிள்ளை உள்ள போனான். அங்கேயே போய் நின்றான். திலக உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்தெம் பெருமான், உலகமுண்ட பெருவாயா உலகத்தில் கீர்த்தி அம்மானே, நிலவும் சுடைசூர் ஒடிமூர்த்தி நடியாய் அடியேன் ஆளுகிறேன். திலக உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்தெம் பெருமானே, குலசருடையேன் குணவாதம் கூடுமாறு கூடாயே என்று நம்மாழ்வார் பிரார்த்தித்தபடி எல்லா ஆழ்வார்களும் ஆசையோடு பாடி வைத்திருக்கிற திருவேங்கடமுடையான் தன் ஆஸ்தானத்தில் போய் நின்று விட்டார். இவர் வந்து பார்த்தா பிள்ளையை காணும். நேர பார்த்தா பெருமாள் முகவாயிலிருந்து ரத்தம் முழுக நிறைந்து கொண்டிருந்தார். அதை பார்த்துட்டு இவனே கைக்கெண்ணத்துக்காக வந்தால் போலும் ராமானுஜருடைய ஆணையை நிறைவேற்ற யாருக்குத்தான் ஆசைகிறார்கள் என் அனந்தாழ்வார் முகந்து. அதனாலதான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 2 அடையாளங்கள். ஒண்ணு திருவேங்கடமுடையானுக்கு இந்த இடத்துல கஸ்தூரி நிறைய பச்சை கற்பூரம் வச்சு அழுத்திருக்காள் இல்லையோ, அன்று நடந்ததற்கு ஞாபகமாகத்தான் இன்று இங்க பச்சை கற்பூரை சாத்திக்கிறார். அங்கு மட்டும் இல்ல, எந்த ஊர்ல திருவேங்கடமுடையான் எழுந்திருந்தாலும் அதே தான் திருக்கோலம். ஏன்னா அவராகத்தான் இருப்பார். ஆனால் இந்த இடத்துல பச்சை கற்பூரை சாத்திடுறா. மகாத்வாரத்தில் நுழையச்சு. நீங்க இனிமே உள்ளுக்குள்ள வரிசையில போயிட்டு இருந்துச்சு. மகாத்வாரத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்சு அதே கடப்பாறையை மாட்டி வைத்துள்ளார்கள். பெருமாளுடைய கோபுரத்வாரம் வெளிவாசல் சொல்றேன், வாசல்ல நுழைய வச்சே மேல பார்த்தீங்கன்னா அந்த கடப்பாரம் அப்படியே அங்கேயும் தொங்கிட்டு இருக்கும். ஓ அனந்தாழ்வான பற்றி இவ்வளவு வைபவம் உண்டா, இத்தனை சரித்திரம் உண்டான தெரிந்து கொள்ள வேண்டும். அனந்தாழ்வான் பலகாலம் அங்கே எழுந்துருளிலிருந்து பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தார். இனி அதற்கு மேலே ராமானுஜரே திருவேங்கடத்துக்கு புறப்படுவோம், ஒரு யாத்திரை வேண்டும்னு கிளம்பி இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். அதை மட்டும் சொல்லி நிறைவேற்றி விடுகிறேன். ஏன்னா கடைசி அதை முடிச்சு விட்டா பெரிய திருமல நம்பிகள் இடத்துல காலக்ஷேபம் முடியும். 5 பேர் இடத்துல காலக்ஷேபம் முடிவு வரைக்கும் இன்னைக்கு பார்த்துருவோம். பெரிய திருமல நம்பிகளை சேவிப்போம், திருவேங்கடமுடையான தரிசிப்போம். ஏன்னா அனந்தாழ்வான அனுப்பிச்சு வச்சிருப்போம். அவர் நந்தவனெல்லாம் கட்டியிருப்பார். அவரை போய் எப்படி கட்டியிருக்காருன்னு பார்ப்போம்னு சுவாமி புறப்பட்டார். தெற்கேருந்து வடக்கு நோக்கி, ஸ்ரீரங்கத்திலிருந்து வடக்கு நோக்கி போகணும் இல்லையோ, திருக்கோவலூர் எழுந்தருளினார். ஆயன் திருவிக்கிரம பெருமானை சேவித்துக் கொண்டார். அதுக்கு பக்கத்துல ஒரு கிராமம், எண்ணாயிரம்னு கிராமம். திருக்கோவலூருக்கும் செஞ்சிக்கு நடுவில் இருக்கிற எண்ணாயிரம்ங்கிற கிராமம். அங்க 8000 எச்சான் அப்படின்னு ஒரு ராமானுஜருடைய சிஷ்யர் இருந்தார். அந்த ஊர் வழியா தான் போகணும். எச்சான் ராமானுஜர் வராருங்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைத்திருந்தார். எப்படி ஏற்பாடு நடக்கிறது பார்த்துவாங்க அப்படின்னு 2 ஸ்ரீ வைஷ்ணவர்களை ராமானுஜர் முன்னாடி அனுப்பிச்சு வச்சார். அவ எச்சானுடைய திருமாளில் போனார்கள். ஒரே கோலாகலம், நிறைய சீரும் சிறப்புமா செலவழிச்சு வச்சிருக்கார். ஆனா அவர் வேலை பார்க்கிற ஜோர்ல இவா 2 பேரும் வந்தாருங்கிறத பார்க்கவே இல்லை. இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சத்காரம் பண்ணவே இல்லை. அதனால அவர்கள் போய் பார்த்துட்டு வந்தவா எல்லாம் ரொம்ப நல்லா ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா நின்றுட்டா. என்ன முகத்தை பார்த்தா ஏதோ வருத்தமா இருக்கேன்னு ராமானுஜர் கேட்டார். எல்லாம் போனோம் சங்கல்பிச்சு விட்டார் சுவாமி. இப்ப அந்த ஊர் முனைக்கு வருகிறார்.
அந்த ஊர்ல 2 வழி பிரியது. இந்த பக்கம் ஒரு வழி, இந்த பக்கம் ஒரு வழி. இதென்ன வழி, இதென்ன வழின்னு ராமானுஜர் கேட்கிறார். ரஜோகுண தமோகுணம் நிறைந்த எச்சானிடத்துக்கு செல்லும் வழி இந்த வழி. சத்துவகுணமே நிறைந்திருக்கிற பருத்தி கொல்லை அம்மாளுடைய கிரகத்துக்கு செல்லும் வழி இந்த வழி என்ன சிஷ்யர்கள் சொல்ல சட்டென்று முடிவெடுத்தார். அப்போதொரு சிந்த செய்தே அவ்வப்போது ராமானுஜர் சங்கல்பத்திலே கொண்டு உலகாருக்கு ஒரு நல்ல விஷயத்தை இப்போது உரைக்கப் போகிறோம் என்ன எடுத்துக்கொண்டு அந்த பக்கம் எச்சான் மாளிகை பக்கமே போகாமல் பருத்தி கொல்லை அம்மாள் மாளிகை பக்கம் வந்துட்டார். பரமதரித்திரர் அவர். அவரிடத்துல சல்லி காசு கிடையாது. இவர் வரப்போறோம்னு அவர் ஏற்பாடும் பண்ணல. அந்த சுவாமி வீட்டில இல்லை. சுவாமியினுடைய தர்மபத்னியார் மட்டும்தான் கிரகத்தில் இருந்தார். அவளுக்கு மேல் வஸ்திரம் கூட இல்லை. கிழிந்த ஆடையை தரித்து கொண்டு உள்ளுக்குள்ள இருந்தார். சுவாமியோ வாசப்படிக்கு போயிட்டார். திருமதலிகள் எல்லாரும் சூழ சுவாமி வாசல்ல போய் நாம் வந்திருக்கோம்னு அறிவிக்க சொல்ல அவர் ரொம்ப வருத்தப்பட்டு வெட்கப்பட்டு கொண்டு உள்ளே உட்கார்ந்து விட்டார். ஏதோ வெளியில வரலையே, என்ன நடக்கிறதுங்கிறத சுவாமி புரிஞ்சு விட்டார். உடனே தன்னுடைய காஷாய வஸ்திரத்தை மேல் வஸ்திரம் கழட்டி அதை சுருட்டி உள்ளுக்குள்ள வீசி எறிய மகா பிரசாதம் பெற்றோம், ஆச்சாரிய அனுகிரகமே பெற்றோம். அந்த பெண்ணு அதை எடுத்து சுத்தி கொண்டு சுவாமியை வந்து முகமன் கூடி வரவேற்று உள்ள கொண்டு போய் எழுந்துட பண்ணி இவா இத்தனை பேருக்கு தடை பண்ணி போறதுக்கு அவள்கிட்ட ஏது ஓடினா உடனே ஒரு வீட்டுக்கா போய் குச்சையில 2 முட்டி அவளை எடுத்துன்னு போறதுக்கு எத்தனை பிச்சை எடுத்தார். அதே போல இந்த தர்மபத்னியாரும் ஒரு இடத்துல போய் அவரவர்களிடத்துல வாங்கி வேண்டிய தடிகை பண்ணி ஆனந்தமா அவர்களுக்கு படைத்து தானும் தண்ட சமர்ப்பித்து நின்று அவர்கள் வேண்டிய உபச்சாரம் எல்லாம் பண்ணிவிட்டார். அப்பதான் வெளியில போயிருந்த பருத்தி கொல்லை அம்மாள் வருகிறார். அவர்தான் கணவன். வந்து நடந்ததை கேட்டறிந்தார். உம்மை போல தர்மபத்னியை பெற எவ்வளவு தபஸ் பண்ணி இருப்போமோ, பகவத் அனுகிரகத்தாலேதான் உண்மை போல மனைவியை பெற்றோம் என்று போற ஆனந்திக்க இது ஒரு பக்கம் பருத்தி கொல்லை அம்மாள் சரித்திரம். காத்துருக்காரு எச்சான் காணுமே, 8000க்கு இன்னும் சுவாமி வரலையே, இந்த பக்கமா தானே வந்திருக்கணும், எங்கேயோ போயிட்டார்னு கேள்விப்பட்டமே, என்ன ஆச்சோ அபசாரப்பட்டுடுமோங்கிற வருத்தம். ஓடோடி வந்தார். சுவாமியை விழுந்து தனசம் வச்சார். என்ன நடந்ததுன்னு பிரார்த்தித்தார். நீர் பாகவத அபசாரத்துக்கு உள்ளானீர், இதை செய்திருக்கிறது கூடாது. நாம் ஸ்ரீவைஷ்ணவர்கள் அனுப்பிச்சிருக்கோம், அவர்களை பார்க்கணுமா, பண செலவழிச்சு ஏற்பாடு பண்றது முக்கியமா, அதை விட்டுட்டீரே. ஆனா இந்த பெண் பிள்ளை நம்ம எவ்வளவு ஆதரித்தாள் பாரு. சத்தகுணம் முக்கியம், ரஜோகுண தமோகுணம் கூடாது, தாம்பீகம் கூடாது, கைகிரத்தை கைகிற சிரத்தையோட உள்ளன்போட செய்ய வேண்டுமே தவிர பட்டாட்டோபத்துக்காக எத்தையும் செய்யக்கூடாது. இதை புரிந்து கொள்ளும் சொல்ல அடியன் அபசாரப்பட்டுட்டேன், என்ன பிராயசித்தம் பண்ண வேணும்னு எச்சான் கேட்க, நீர் இந்த ஊரிலே இருந்து கொண்டு எல்லாருக்கும் பக்தர்களுக்கு அவரவர் வஸ்திரங்களை திருத்தி கொடுத்து துவைத்து கொடுத்து அந்த கைகிரத்தில் ஈடுபட்டு கொண்டு வாரும் என்று சுவாமி சொல்லிவிட்டு புறப்பட்டார். நேர திருமலை ஆஸ்தானத்துக்கு வந்து சேர்ந்தார். திருவேங்கடமுடையானுடைய 7 மலையை தரிசித்தார். மலையே திருவுடம்பு, சமன்கள் வீடு தரும் தடம் குன்றம். அந்த குன்றத்த பெருமானை கீழிருந்தே தரிசித்துக் கொண்டார். ஆச்சரியமான சரித்திரம் சொல்லுகிறார்கள். விமானத்தேர சென்று போனார். திருக்கோவிலூரிகள் ஆழ்வார்கள் நாயனாரையும் திருவடி தொழுது பெருமாள் கோயிலேற எழுந்துருளி திருக்கட்சி நம்பி மட்டமே சென்று திருக்கோவிலூர் சேவிச்சென்று அங்கிருந்து காஞ்சிபுரம் அங்க சேவித்துக் கொண்டு அங்கிருந்து திருமலைக்கு வந்து சேர்ந்தவர். திருமலை ஆழ்வாரையும் திருத்தார் வரையில எழுந்துருளி இருக்கிற ஸ்ரீ பராங்குஷர் பரகால பிரபதிகளான ஆழ்வார் 11 சேவித்து மேலே மலை அடிவாரத்திலேயே 10 ஆழ்வார்களை சேவித்துக் கொள்ளலாம். ஆழ்வார் தீர்த்தத்தையும் சேவித்துக் கொள்ளலாம். கிழத்திருப்பதியில் ஆச்சரியமான எத்தனை இடங்கள் உண்டன. கிழத்திருப்பதிலையும் ஜீயர் மட்டங்கள் உண்டு. கிழத்திருப்பதியில கோவிந்தராஜர் எழுந்துள்ளார். திருச்சானூரிலே திருச்சுகவனூர்னு பேர், திருச்சானூர்னு சொல்றமே, அங்க தாயாரே எழுந்துள்ளி சேவை சாதிக்கிறார். கீழே இருக்கிற எல்லாரையும் சேவித்துக் கொண்டு 10 ஆழ்வார்களையும் தரிசித்துக் கொண்டு மேலே 10 ஆழ்வாரை தரிசித்து விட்டல தேவனையும் சிஷ்யனாக்கி கொண்டு திருப்பதியிலே சிஷ்யர்கள் 30 திருநாமங்களை குடியேற்றி அங்கிருந்த ராஜா விட்டல தேவனையே தனக்கு சிஷ்யனாக்கின்றார். 30 சிஷ்யர்களை அந்த இடத்துல குடியேற்றினார். மேற்கொண்டு திருமலைக்கு ஏறி போனோம். ஆனா திருமலைக்கு ஒரு பெருமை உண்டு. திருவேங்கடம்ங்கிறது பகவானுடைய திருமேனி. திருவேங்கடம்னு அந்த கல் இல்லை, அது மலை இல்லை, அது சீனிவாச பெருமாளுடைய திருமேனியே. திருமேனியில காலை வச்சு நாம நடக்கலாமா? ஆழ்வார்கள் திரு மலை மிதியாமையாலே நாமும் ஏறக்கடவோம் அல்லோம். திருத்தாழ்வரையில எழுந்துருளி இருக்கிற ஆழ்வார்களை சேவித்திருக்கிறோம். கிழைய சேவிச்சு முதுவோம், நான் மேல ஏறவே வேண்டாம் அப்படின்னு சுவாமி நினைத்தார். ஆனா திருவேங்கடமுடையானுடைய ஆணை ஏற்பட அதன் மூலமாக மேலே சென்றார். பாதேன அத்தியாரோகதி. நாம் எல்லாரும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறச்சே அங்க பெருமாள் ஆதிசேஷ பரியங்கத்தில் இருப்பார். நாம காலை வச்சு மிதிச்சு ஆதிசேஷன்ல ஏறி பெருமாள் மடியில உட்கார்ந்துட்டோமா.
அப்ப காலை வச்சு மிதிக்கிறோம் இல்லையோ, பெருமாளுடைய ஆதிசேஷனே தான் மிதிக்கணும். ஆதிசேஷனா தான் இங்க திருமலையா இருக்கார். அதனால அதே போலன்னு நினைத்து கொண்டு நம்ம இடத்தில் வாரும் என்ன பெருமாள் ஆணையிட அதே போல மேல ஏறினார். பெரிய திருமல நம்பிகளே வரவேற்பதற்காக வந்தார். சுவாமி விண்ணப்பிச்சார், யாரோ தன் அனுப்பிச்சிருந்தா போறாதா, தேவரியிலே எழுந்துள்ள வேண்டுமா, இவ்வளவு பெரியவர் வரணுமான்னு கேட்டார். பெரிய திருமலை பதில் சொன்னாராம், இந்த ஊர்ல இருக்கிற 4 தெருவிலையும் தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவன் கிடைக்கல, அதனாலதான் நானே வந்தேன்னார். இது அவ சொல்லிக்கிறதுக்கு தயாரா இருக்கா, நாம சொல்லிக்கிறோமான்னு பார்க்கணும். உண்மையில சொல்லிக்க வேண்டியது நாம், அவர்களுக்கு அந்த குறையே கிடையாது. ஆனா பெரிய திருவலம்பிகள் சொல்லிக் கொள்ளுகிறார், நம்ம காட்டிலும் தாழ்ந்தவனை ஊரு இல்லை என்று. சரின்னு அவரை தண்டம் சமர்ப்பித்து உள்ளே புகுகிறார்கள். உடையவரும் முதலிகளுமாக எழுந்தருளி வைகுந்தன் திருவாசலிலே தண்டம் சமர்ப்பித்து திருக்கோணேரியிலே நீராடி, வைகுந்தன் திருவாசல்ல தண்டம் சமர்ப்பிச்சார்கள். கோனேரி புஷ்கரணியிலே நீராடினார்கள். கேசவாதி துவாரச நாமங்களையும் சாத்தி அருளி வீதியை பிரதட்சணமாக எழுந்துள்ளினார்கள். சிந்தாமணிகள் பகரல்ல பகரசை திருவேங்கடத்தான், அதாவது திருமாமகள் கேள்வனான் எம்பெருமான், அகலகில்லே நிறைவன் நலன்மேல் மங்கை உரமாறுபனான் எம்பெருமான். அவனை சேவிப்பதற்கு உள்ளே நுழைகிறார். மாட கூட்ட பிரசாத கோப தோரண கோபுர பிராகாரங்களையும் அனுபவித்து அங்கே தம் கைங்கிரமான ராமானுஜன் என்கிற திருநந்தவனத்திலே எழுந்துருளி திருக்கண் சாத்திய ஒளி அனந்தாழ்வான் கட்டி வச்சிருக்கிற தோட்டத்துக்கு போறார். இன்னைக்கு அனந்தாழ்வான் தோட்டம்ங்கிறது நாம சேவிச்சுக்கலாம். அந்த இடத்துல ஒரு மகிழ மரம் இருக்கிறது. அவரையே அனந்தாழ்வானாக கொண்டு இன்னைக்கும் மலையப்ப சுவாமி உற்சவமூர்த்தி அந்த இடத்துக்கு எழுந்துருளி எல்லா மரியாதைகளையும் அனந்தாழ்வானுக்கு செய்து அருளுகிறார். அதெல்லாத்தையும் கடாட்சித்தார். அனந்தாழ்வான் அப்போது இருந்த காலம். அனந்தாழ்வார் அழைச்சிட்டு போனார், தோட்டம் தொடரெல்லாம் பார்த்தார். நல்ல கைக்கேன் அவரை அனுகிரகித்து வளர்த்ததனால் பயன் பெற்றேன் என்று மிகவும் கிருபை பண்ணிய ஒளி, வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைஊட்டி வணங்கினாளே என்று திருமங்கியாழ்வார் பாடினபடிக்கு உம்மை வளர்த்ததனால நாம் பயன் பெற்றோம் என்ன அதுவும் ஆனந்தப்பட்டு திருவேங்கட தண்ணீர் சொனைகளில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே, கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே என்று குலசேகராழ்வார் பிரார்த்தித்தபடிக்கு எல்லா இடத்தையும் சேவிச்சிட்டார். குளிர் அருவி, சோலை, மாடமாடிகள் இதுத்தனையை சேவித்து திருவாசலிலே தண்டனிட்டு அத்தாணி புலியையும் சேவித்து ஸ்ரீ பலிபீடத்தடியிலே தண்டனிட்டு யமுனை துறைவர் என்கிற திருப்பூ மண்டபத்தையும் சேவித்து பிரதட்சணமாக எழுந்தொழி அங்கே எம்பெருமானை சேவிப்பதற்காக சென்றார். சுவாமி புஷ்கரணியில் தீர்த்த ஸ்வீகாரம் சமர்ப்பித்து செண்பக திருவாசலுக்குள்ளே புரிந்து தண்டம் சமர்ப்பித்து திருமணைப்பள்ளி யாகசாலை திருமாமணி மண்டபத்தையும் சேவித்து ஆனந்த நிலையம் என்கிற திவ்ய விமானத்தையும் சேவித்துக் கொண்டு பெருமாள் சன்னதி போறதுக்கு முன்னாடியே வராக பெருமாள் சன்னதி சேவிக்கிறது வழக்கம். கரையில தான் சுவாமி புஷ்கரன். சுவாமி புஷ்கரனை தீர்த்தமாடிட்டு வராக பெருமாளை சேவிச்சுட்டு அப்புறம் திருவேங்கடமுடையான சேவிப்பு தான் வழக்கம். நேர உள்ள வந்தார். அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று குலசேகரன் பாடினபடிக்கு குலசேகரன் திருப்படிக்கு முன்னே வந்து நின்றார். ஆனந்தமா திருப்படியும் சேவித்துக் கொண்டார். அதுக்குள்ள பெருமாள் சிவசாதிக்கிறார். செந்தவலப்படியில் செந்தாமரை கட்செங்கனிவாயன்னு கிரீட்டாந்த சர்வ திவ்யாபரண திவ்ய மால்யாம்பர திவ்ய அங்காரக சோபிதமான அவ்வடிவழகை பாதாதி கேசாந்தமாக அனுபவித்து திருவேங்கடமுடையானாலே தனி அனுபவம் இல்லை. அவருடைய பாதக மரங்கள் திருவடியை சேவித்துக் கொண்டு நீண்டு நெடிதிருக்கக்கூடிய திருமாலைகளை சேவித்துக் கொண்டு சரப்பளியாக சாத்தி கொண்டிருக்கிற காசி மாலைகள் அத்தனை சேவித்துக் கொண்டு கைகளே பிடித்திருக்கிற ஆழி சங்கங்களை சேவித்துக் கொண்டு வலது திருவடி திருக்கையாலே தன் திருவடியை காட்டி இடது திருக்கையாலே இத்திருவடியை பற்றுபவர்களுடைய சம்சாரத்தை முழந்தாளவு அத்தடித்துக் கொடுக்கிறோம் மாமேகம் சரணம் பிரஜ என்று சொல்லிக் கொண்டு நிற்கும் குன்னவேண்டி குளிர்மழை காற்றவன் எம்பெருமான். அவன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழா நம்பினை ஒழியுமே. திருவேங்கட மாமலையை தொழுதால் அது நம் எல்லா வினைகளையும் போக்கி கொடுக்கும். சாஸ்திரமே சொல்லுகிறது, மிருகோன பீம குச்சனோ விரிஷ்டா யசோருஷு திரிஷு விக்கிரமணேஷு. அன்று திருவிக்கிரமாவதாரம் பண்ணின எம்பெருமான் தான் இன்று கிரியாக மலையப்பனாக திருமலையிலே சேவை சாதிக்கிறான். இது இத்தனையும் தன் திருவுள்ளத்தில் நினைச்சென்று ஆழ்வார் திருவடி தொழு சரணாகதி பண்ணின எம்பெருமான் என்று தானும் பெருமாளை சேவித்து நின்றார். அழகப்பிரானுடைய ஸ்ரீபலி திருநாளைகள் சேவித்தருளி விண்ணோர் வெப்பாகையாலே நிகரிளமனர் முனிக்கணங்களின் அருளி செய்ய நித்தியசூரிகளோ இங்கு வர்த்திப்பர்கள். நித்தியசூரிகள் தானே எப்போ இந்த ஊர்ல இருப்பார்கள். அதனால நாம் இந்த ஊர்ல தங்கக்கூடாது, அவர்கள் வந்து கைகிலும் மணிகட்டும் என்று சொல்லி ஊரிலிருந்து கீழே இறங்க பார்த்தார். அப்ப பெரிய விலநம்பிகள் 3 இரவு பொழுது இவ்வூரிலே தங்கி போக வேண்டும் என்று ஆணையிட 3 ராத்திரி பொழுது தங்கி பிற்பாடு கீழே இறங்கி வந்தார். கீழே இருக்கும் போதுதான் பெரிய திருமல நம்பிகள் நித்தியம் கீழே இறங்கி வந்து ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் சாதித்தார். பெரிய நம்பிகள் ஜெயார்த்தம் கொடுத்தார்.
திருக்கோட்டியூர் நம்பிகள் திருமந்திரார்த்தம் சரமஸ்லோகார்த்தம் கொடுத்தார். திருமாலையாண்டான் 1000 திருவாய்மொழி கொடுத்தார். ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் 3000 ஆச்சார நிஷ்டையும் கொடுத்தார். இனி ஸ்ரீராமாயணார்த்தம். வேத வேத்தே பரய பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா என்ன கொண்டாடப்படுற ஸ்ரீராமாயணத்தை கொடுக்கணும். இவரோ மேல இருக்க மாட்டேன்னுட்டார், கீழே இருப்பேன்னு சொல்றார். என்ன பண்றதுன்னு பெரிய திருமணங்கள் பார்த்தார். அவருக்கு ஆகாச கங்கையிலிருந்து தீர்த்தம் கொண்டு நித்தியம் திருவேங்கடமுடியான தீர்த்தகிரி பண்ணி ஆகணும். இவருக்கு கீழே காலக்ஷேபம் சொல்லவும் தான் மேல கைங்கரியம் போடும். என்ன முடிவு எடுக்கிறார் பாருங்க. நித்தியப்படி விடிவோர எழுந்திருந்த ஆகாச கங்கைக்கு போய் தீர்த்தம் கொண்டு திருவேங்கடமுடியான கைங்கரியம் பண்ணிட்டு கிடுகிடுன்னு இறங்கி கீழே வந்து நாள் முழுக்க இவருக்கு ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் சொல்லிட்டு மத்தியான பொழுதுல திரும்ப ஏறி ராத்திரிக்குள்ள போய் சேர்ந்துடுவார். இதே போல நித்தியம் கார்த்தால எழுந்த ஆகாச கங்கை தீர்த்த கைங்கரியம், கீழே திருப்பதிக்கு வரணும், ராமாயணம் சொல்லணும், திரும்ப மேலே ஏறி போகணும், மறுநாள் பார்த்தால் அதே கைங்கரியம். ஓராண்டு இவ்வளவு தூரம் பெரிய திருமணியோட பரிசிரமப்பட்டிருப்பதனால் ஆச்சாரியரான ஆளவந்தார் நம்ம கிட்ட வச்சுட்டு போயிருக்கிற சொத்தை இளவரசனான ராமானுஷரிடத்திலே பழுதாகாமல் கொடுத்து விட வேண்டும். இந்த கடமை உணர்வு, அந்த உணர்விற்கு தான் இப்ப ஏற்பட்ட கைகருத்தை செய்தார். அதோடு மட்டுமல்ல, ஸ்ரீராமாயணம்ங்கிறது சாமானிய அர்த்தமா? ராமனுடைய வாழ்க்கை ராமானுஷருக்கு தெரியாமல் யாருக்கு தெரியும்? ராமனை போல வாழ போறவர் ராமானுஷர் தானே. ராமன் பண்ணின கைகிற, லக்ஷ்மணன் பண்ணின கைகிரத்தை ராமானுஷர் தானே பண்ண போகிறார். ஆகையாலுதான் ஸ்ரீராமாயணத்தை கேட்டுண்டார். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுஷன் என்று இன்னைக்கும் சொல்லுகிறோம். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம், ராமாயணம்ங்கிற பக்தி வெள்ளமே ராமானுஷருடைய திருவுள்ளத்திலே கோயில் கொண்டிருக்கும். ராமானுஷர் திருவுள்ளத்தில் ஒரு அணையாத விளக்கு எரிஞ்சிருக்கும். அதுதான் ஸ்ரீராமாயணம்ங்கிற விளக்கு. அந்த விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும். பெரிய திருமல நம்பிகளிடத்திலேயும் காலக்ஷேபம் முடிஞ்சது. 5 ஆச்சாரியர்களிடத்திலே காலக்ஷேபம் கேட்டு முடித்து விட்டார். இனி ராமானுஜர் பாரத தேசம் முழுக்க திக் விஜயமாக புறப்பட போகிறார். என்ன நடந்ததுங்கிற சரித்திரத்தை நாளை காலை இந்த கோட்டிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சுவாமிக்கு என்னென்ன திருநாமங்கள்லாம் இப்ப தெரிஞ்சுட்டோம். அவருடைய இயற்பெயர் இளையாழ்வார்னு பார்த்தோம், ராமானுஷ முனிங்கிற பெயர் பார்த்தோம், உடையவர்ங்கிற பெயர் காரணம் பார்த்தோம், எம்பெருமானார்னு பெயர் சூட்டப்பட்டதை பார்த்தோம். இனி மேற்கொண்டு என்னங்கிறதை நாளை காலை இந்த கோட்டியில விண்ணப்பிக்கிறேன். இப்போது ராமானுஷர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன்.